குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இன்னைக்கு கிளாஸ்லயும் டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் டைட்டில கம்ப்ளீட்டாவே ரீவைஸ் பண்ண போறோம். ரிவைஸ்னே சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் 2வது தடவை நடத்துற மாதிரி தான். அதை முடிச்சுட்டு அதுல இன்னொரு 10 ப்ராப்ளம் பெண்டிங் இருக்கு. அதையும் நாம என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் பண்ண போறோம். லாஸ்ட் வீக் ஃப்ரைடே இந்த டைட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ உங்களுக்கு எப்படி நான் டீடைல்டா அந்த தியரி நடத்தணும், ஆல்மோஸ்ட் 90% அதை அப்படியே என்ன பண்ணிடுவேன்னா ரிப்பீட் பண்ணிடுவோம். ஸோ அப்ப நீங்க ஏற்கனவே கவனித்தது இப்ப கவனிக்க போறது, இதனால இந்த லெசன் ஆட்டோமேட்டிக்காவே உனக்கு ஸ்ட்ராங் ஆயிரும். இன்னைக்கு அந்த கிராஃப்லாம் வர்றப்ப நீ என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் இன் என்சிஆர்டி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சேர்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால உனக்கு இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி என்ன ஆயிரும்னா கிடைச்சிடும். ஸோ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அகைன் டுவெல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அந்த டைட்டில் இருந்து ஆரம்பிப்போம். டுவெல்னா நேச்சர், சார் டுவெல்னா 2, நேச்சர்னா உங்களுக்கு கேரக்டர்னு அர்த்தம். ரேடியேஷன்னா எய்தர் விசிபிள் லைட் ஆர் இன்விசிபிள் லைட்னு அர்த்தம். அப்ப விசிபிள் லைட்ல வெப்ஜிஆர்னு 7 கலர் வரும். இன்விசிபிள் லைட்ல யூவி, எக்ஸ்ரே, காமா ரே, ஐஆர், ஆர்எஃப், மைக்ரோவேவ்ஸ் இதெல்லாம் வரும். இந்த விசிபிள் லைட் கம் இன்விசிபிள் லைட்டை நாம சிம்பிளா லைட்னு சொல்லலாம். இந்த லைட்டுக்கு 2 கேரக்டர் இருக்கு, 2 நேச்சர் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா வேவ் நேச்சர், இன்னொன்னு எனர்ஜி நேச்சர். லைட்டை ஏன் எல்லாரும் வேவ்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா, வேவோட பேசிக் ப்ராப்பர்ட்டியை லைட் ஒபே பண்ணுது, அதனால லைட்டை வேவ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஃப்ளக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் இதெல்லாம் வேவோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. இதை ஒபே பண்றதுனால லைட்டை எல்லாரும் வேவ்னு கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு படி மேல போய் லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்ட்டு தியரிட்டிக்கலா சொல்றாரு. இப்படி லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்லி அதுக்கான தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஆஃபர் பண்றப்ப ஹெட்ஸ், ஆமா மேக்ஸ்வெல் சொன்ன தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கரெக்ட் தான், லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செஞ்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறாரு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு பேர் தான் ரெசனன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்டோட எண்ட்ல லைட்டுக்கு எனர்ஜி நேச்சரும் இருக்கு அப்படின்னு ஹெட்ஸ் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்ப முதல்ல லைட்டை எனர்ஜின்னு சொன்னது யாருன்னா ஹெட்ஸ் தான். அததான் ரெசனன்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னு சொல்லுவோம். ஹெட்ஸ் பிராக்டிக்கலா, தட் இஸ் எக்ஸ்பிரிமெண்டலா, லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு ப்ரூவ் பண்ணிட்டு தியரிட்டிக்கலா அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ரெடி பண்ண ஆரம்பிச்சாரு. அது கிளாசிக்கல் தியரின்னு சொல்லுவோம். தியரிட்டிக்கலா அவரோட எக்ஸ்பிளனேஷன் ரிகார்டிங் லைட் நல்ல சக்சஸ் கொடுக்கல, ஒரு பெரிய ஃபெயிலியர் தியரியா தான் இருக்கு. ஒரு 30-40 வருஷம் அந்த ஃபெயிலியர் தியரியோட தான் எல்லா சயின்டிஸ்டும் டிராவல் பண்றாங்க, குழப்பிக்கிறாங்க. அப்பதான் ஹால்வாக் லைட் எனர்ஜிங்கிறதுக்கான இன்னொரு பெட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஆஃபர் பண்றாரு. லெனார்ட் என்ன பண்றாருன்னா ஹால்வாக்கோட ஒரு சில பெட்டர் எக்ஸ்பிரிமெண்ட்டை ரிகார்டிங் லைட் அஸ் எனர்ஜிங்கிறதுக்கு ஆஃபர் பண்றாரு. நாம அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் இந்த லெசனோட மேஜர் டைட்டிலா பார்க்க போறோம், விச் இஸ் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பிரிமெண்ட். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை படிச்சு ஆமா லைட் எனர்ஜி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்சோ சில கிராஃப் வரையணும், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்கான லாஸை ஃப்ரேம் பண்ணணும், போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனே என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியாச்சு, அகைன் அதெல்லாம் திருப்பி பண்ண போறோம்.
ஆன்லைன்ங்கிறதுனால நான் 2 தடவை நடத்தலாம். ஆஃப்லைன்னாலும் நான் இதை 2 தடவை நடத்துவேன். நான் இந்த கிராஃப் விஷயத்துல நல்லா படிக்கிற பசங்களே சில நேரம் என்ன எழுதுறதுன்னு தெரியாம சொதப்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் முடிச்சுட்டு கிராஃப் போறப்ப ஒரு கிராஃப்லயும் நீங்க என்ன கீ பாயிண்ட் மேஜரா எழுதணும். போன தடவை சொல்லியிருப்பேன். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ரிஜிஸ்டர்டா சொல்லிடுறேன். இப்ப நம்ம நேரா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ள போயிடுவோம். சில புக்ல ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருப்பாங்க. சில புக்ல லெனார்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு நம்மளுக்கு 2 பிளேட் வேணும். ஒரு பிளேட் நெகட்டிவ் பிளேட், அத கேத்தோட் ஆர் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லுவோம். இன்னொரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட், அதை ஆனோட்னு சொல்லுவோம். இந்த 2 பிளேட்டுக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணும் த்ரூ கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர்ங்கிறது ப்ராபபிளி உங்களுக்கு வந்து அம்மீட்டரா கூட நீங்க மாத்திக்கலாம். கால்வனோமீட்டருக்கு பதில் நீங்க அம்மீட்டர் கூட போட்டுக்கலாம். பேட்டரியோட மைனஸ கேத்தோட் லைன், பேட்டரியோட பிளஸ் ஆனோட் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நீங்க லைட்ட போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கு பாஸ் பண்ணும். லைட்னா அது விசிபிளாவும் இருக்கலாம், இன்விசிபிளாவும் இருக்கலாம். லேட்டரா நம்ம கிராஃப்லாம் வரையணும். அப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால ஆகாம இருக்கிறதுக்கு நான் விசிபிள் லைட்னு மென்டலா இமேஜின் பண்ணிக்கிறேன். இந்த விசிபிள் லைட்டை கேத்தோடுக்கு பாஸ் பண்றப்ப கேத்தோடு எலக்ட்ரானை லிபரேட் பண்ண ஆரம்பிக்கும். எந்த மெட்டீரியல் லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணுதோ அதை போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லலாம். சில்வர், சோடியம், சீசியம் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ்க்குலாம் இந்த எபிலிட்டி இருக்கு. லிபரேட் ஆன எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் பிளஸ் பிளேட் மூவ் ஆகும். அப்படி எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்போ உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடும். இங்க லிபரேட் ஆன எலக்ட்ரான போட்டோ எலக்ட்ரான்னு சொல்லுவாங்க. ப்ரொடியூஸ் ஆன கரண்ட்டை போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் நேம், அவ்வளவுதான். இந்த இடத்துல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருச்சுங்கிறத கால்வனோமீட்டர்ல இருக்கிற நீடில் டிஃப்ளெக்ட் ஆகிறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கால்வனோமீட்டர்ல டெஃபினட்டா நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சா நீடில் டிஃப்ளெக்ட் ஆகிறத நோட்டீஸ் பண்ணலாம். இது ஒன்றும் காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. இங்க பிவி செல், சோலார் செல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதான் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஸோ ஒரு சோலார் பேனலை வாங்கிக்கிட்டு நீங்க லைட்டை பாஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகி அதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறத நீங்களே மெஷர் பண்ணிடலாம். கரண்ட்ங்கிறது எலக்ட்ரிசிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு டேர்ம். எலக்ட்ரிசிட்டிங்கிறது ஒரு வகையில எனர்ஜி. அப்ப நம்மளுக்கு ரிசல்ட்டா, தட் இஸ் அவுட்புட்டா ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை தான் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியா மாத்த முடியும்னு தெளிவா ப்ரூவ் பண்ணுது கன்சர்வேஷன் பிரின்சிபல். இப்ப நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற அவுட்புட் எனர்ஜியோட ஃபார்மட் எலக்ட்ரிக்கல். அப்ப நாம இன்புட்ல கொடுத்ததும் எனர்ஜியா தான் இருக்கணும். இன்புட்ல நாம ஃபில் பண்ணது லைட். அப்ப லைட் எனர்ஜியா இருந்தா மட்டும்தான் லைட் எனர்ஜி இன்னொரு எனர்ஜி, தட் இஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். அப்ப ரொம்ப கிளியரா லைட் அஸ் எனர்ஜின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தெளிவா சொல்லுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லெனார்ட், ஹால்வாக் இவங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தாம்சன் எக்ஸாமின் பண்றாரு. ஏன் தாம்சன் உள்ள வராருன்னா, தாம்சன் தான் மாடர்ன் பிசிக்ஸோட ஃபாதர். அவர் தான் இந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை பத்தி எல்லாம் அதிகமா பேசுறாரு. அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்லயே எலக்ட்ரான் மூவ் ஆகுது, இப்ப இங்கேயும் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் இதுல என்ன நடக்குதுன்னு எக்ஸாமின் பண்றாரு. தாம்சன் கான்செப்டை புரிஞ்சுக்கிறாரு. சில கிராஃபையும் ரிகார்டிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வரைகிறாரு. எல்லா கிராஃபையும் தாம்சனே வரைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. தாம்சனும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. ஐன்ஸ்டீனும் சில கிராஃப் வரைஞ்சிருக்காரு. எல்லாருமே பண்ணிருக்காங்க. எல்லாரோட பிளேவும் இதுல இருக்கு. அந்த கிராஃபை தான் நம்ம பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் பர்சனலா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒன்னு, ரிகார்டிங் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சின்ன கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, when light falls on negative plate result ப்ரொடியூஸ் ஆகும். if light falls on positive plate result எதுவும் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுக்கு என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் பிளேட் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் கிடையாதுன்னு அர்த்தம்.
அப்ப சும்மா ஏதோ ஒரு இடத்துல லைட் பட்டலாம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் வந்துடாது. லைட் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல பட்டாதான் இந்த ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் 2 கன்க்ளூஷன் சொல்லுது. தேர்ட் கன்க்ளூஷன் பர்சனலா எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுது. ஏன்னா இஃப் தேர் இஸ் நோ லைட் நோ ரிசல்ட். இதுக்கு என்ன அர்த்தம்? இத நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிறேன்ப்பா. இப்ப நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை உங்களுக்கு ஷோ பண்றேன் டயகிராமா. இப்ப டிஸ்பிளேல இருக்கிற மாதிரி ஒரு பேட்டரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ல. நான் எதுவும் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாம கால்வனோமீட்டர்ல கரண்ட் இண்டிகேட் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன். சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன். கால்வனோமீட்டர்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. நான் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கலன்னா நம்ம எல்லாரும் பேட்டரினாலதான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா உண்மையிலுமே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பேட்டரினால எந்த கரண்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகல. பேட்டரி நாட் எசென்சியல். பேட்டரி இல்லாமலே உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதுதான் கன்க்ளூஷன் நம்பர் 3 சொல்லுது. லைட் இருந்தாதான் ரிசல்ட் வரும், லைட் இல்லைன்னா ரிசல்ட் வராது. விச் மீன்ஸ் பேட்டரினால எந்த ரிசல்ட்டும் கிடையாது. அப்ப நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரும், பேட்டரினால எந்த ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னா அப்ப பேட்டரியை ஏன் கனெக்ட் பண்ணும், பர்பஸ் ஆஃப் பேட்டரி என்ன அப்படிங்கிற டவுட் வரும். நான் ஆல்ரெடி சொன்னதான் பேட்டரி தேவையில்ல, பேட்டரி இருந்தாலும் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட பர்பஸ் என்னங்கிறத நாம கிராஃப்ல போய் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட கன்க்ளூஷன் ஓவர். கிராஃப் வரையணும்னு திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ப கிராஃப் வரையணும்னா இன்புட்ல என்ன அவுட்புட்ல என்ன, தட் இஸ் இன்புட் ஸ்கேல்ல என்ன அவுட்புட் ஸ்கேல் என்ன ஹரிசாண்டல் ஸ்கேல் என்ன வெர்டிகல் ஸ்கேல் என்ன அப்படிங்கிற டேட்டாவையும் கலெக்ட் பண்ணும். அதுக்கு நான் இன்னொரு டேபிளையும் கிரியேட் பண்றேன். அவுட்புட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு அவுட்புட் தான், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்புட்டை பொறுத்தவரையும் லைட் தான் மேஜர் இன்புட். லைட்டை வேவா ட்ரீட் பண்றப்ப வேவ்ல ஒரு ஃபண்டமெண்டல் டேர்ம் வரும், அது ஃப்ரீக்வன்சி நியூ. லைட்டோட பிரைட்னஸ் பத்தி பேசுற டேர்ம் தான் இன்டென்சிட்டி ஐ. நான் இந்த சாப்டர்ல இன்டென்சிட்டி ஐன்னு டினோட் பண்றதுனால கரண்ட் ஐங்கிற சிம்பல்ல டினோட் பண்ண மாட்டேன். கரண்ட்டை ஸ்ட்ரெயிட்டாவே கரண்ட்னு எழுதிடுவேன். இந்த சாப்டர்ல எங்க நான் ஐ போட்டிருந்தாலும் அது இன்டென்சிட்டியை தான் மீன் பண்ணும். இது இல்லாம சப்போர்ட்டிங் இன்புட்டா பேட்டரி இருக்கு, அதோட ரோல் என்னன்னு தெரியாது. சோ இவங்கெல்லாம் இன்புட். அவுட்புட்டை பொறுத்தவரையும் ஒன்லி கரண்ட் தான். சோ இந்த மாதிரியான இன்புட்ஸை வேரி பண்ண போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்ங்கிற அவுட்புட் எப்படி வேரி ஆகுதுங்கிறத சில கிராஃபா பிளாட் பண்ண போறோம். மொத்தம் 4 கிராஃப் வரும். இதுல எந்த கிராஃப்ல நம்மளுக்கு டவுட் வந்தாலும் அடுத்த கிராஃப்ல ஆன்சர் கிடைச்சிரும். அப்படி கிடைக்கலனாலும் அடுத்தடுத்த தியரியை ஒழுங்கா படிச்சுட்டே வரப்ப ஆன்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நாம மொத்தம் 3 டார்கெட்டா இங்க இருந்து பிரிச்சுக்கலாம். ஒன்னு கிராஃப் வரைகிறது, ரெண்டாவது என்ன அப்படின்னா கிராஃபை பேஸ் பண்ணி போட்டோ எலக்ட்ரிக்லான சில ஸ்டேட்மெண்ட்டை ரெடி பண்றது, மூணாவது போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன சொல்ல வருதோ அதை பத்தி டீடைல்டா பேசுறது. ஆல்ரெடி அப்படிதான் நடத்தியிருப்பேன். இப்ப நான் கிராஃப் வரைய போறேன். ஃபர்ஸ்ட் கிராஃப் நான் யாருக்கு வரைய போறேன் அப்படின்னா போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் லைட்டோட இன்டென்சிட்டிக்கும் வரைய போறேன். இன்டென்சிட்டினா லைட்டோட பிரைட்னஸ், இவங்களுக்கு அக்ராஸா வரைய போறேன். அப்ப நீங்க எக்ஸாம்ல கிராஃப் இந்த கிராஃப் கேட்டாங்கன்னா இந்த டைட்டில் போட்டு ஹரிசாண்டல் ஸ்கேல்ல நான் இன்டென்சிட்டியை சூஸ் பண்ணிருக்கேன், வெர்டிகல் ஸ்கேல்ல போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டை எடுத்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. எப்ப லைட்டோட பிரைட்னஸுக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் கிராஃப் வரையணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்ப லைட்டோட ஃப்ரீக்வன்சி, ஏன்னா லைட்டை வேவா ட்ரீட் பண்றப்ப வர ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வன்சி அதுவும். பேட்டரி நாட் எசென்சியல், பட் இருந்தாலும் சப்போர்ட்டிங் இன்புட்டா இதை வச்சிருக்கோம். அந்த சப்போர்ட்டிங் இன்புட்டையும் கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றது நல்லது. அதனால இதையும் நீங்க எழுதணும். ஸ்டேட்மெண்டா எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஹிண்டா கூட எழுதலாம், தப்பு கிடையாது. ஹிண்ட் எழுதுனா கூட மார்க் கொடுத்துருவாங்க சிபிஎஸ்சில. பட் முடிஞ்ச வரை ஹிண்ட் இல்ல இது நியூன்னு போடாதீங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் நியூ கான்ஸ்டன்ட், பேட்டரி வி ஆர் வி நாட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அந்த மாதிரி போடுங்க. சிம்பிளா எழுதாம சிம்பிளுக்கு நேம் கொடுத்து எழுதுனீங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இன்டென்சிட்டினா பிரைட்னஸ். அப்ப லைட்டோட பிரைட்னஸ் எப்படி ரைஸ் பண்றது? 2 மெத்தட் இருக்குப்பா.
இப்ப இது ஒரு லேம்ப்னு வச்சுப்போம். இந்த லேம்ப்ல இருந்து வெளியே வர லைட்டோட பிரைட்னஸை ரைஸ் பண்ணணும் ஆர் டவுன் பண்ணணும்னா இந்த லேம்புக்கு இன்புட்டா கொடுக்கிற வோல்டேஜ் ஆர் கரண்ட்டை வேரி பண்ணா டெஃபினட்டா லேம்ப்ல இருந்து வெளியே வர லைட்டோட பிரைட்னஸ் ரைஸோ இல்ல டவுனோ ஆகும். பட் பிராக்டிக்கலா இது ஒரு நல்ல மெத்தட் கிடையாது. நீ அதை வேரி பண்ணணும். சம்டைம்ஸ் ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் கொடுத்தா லேம்ப் பஸ்ட் ஆயிடும். அதனால பிரைட்னஸ் ஆஃப் லைட்டை ரைஸ் பண்றதுக்கு டவுன் பண்றதுக்கு நீங்க அந்த மெத்தட் எடுக்காம இன்னொரு பெட்டர் மெத்தட் சூஸ் பண்ணலாம். இப்ப இது போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் பிளேட், இது லைட். நான் இப்ப இந்த இடத்துல லைட்டை வச்சிருக்கேன், விச் மீன்ஸ் லேம்பை வச்சிருக்கேன். இதுல இருந்து சம் லைட் ப்ரொடியூஸ் ஆகி இங்க போய் படும். நீங்க இதே லேம்பை க்ளோசரா எடுத்துட்டு வர பிரைட்னஸ் டு தட் பிளேட் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப வெளிச்சமா இந்த பிளேட்டுக்கு லைட் கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்ப இன்டென்சிட்டி ஆர் பிரைட்னஸ் ரைஸ் பண்றதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னன்னா, ஒண்ணு நாம லேம்பை க்ளோசரா எடுத்துட்டு போறது, இல்ல லேம்பு க்ளோசரா நாம போறது. இப்ப நீ இருக்கிற ரூம்லயே கண்டிப்பா ஒரு லைட் இருக்கும். அதோட பிரைட்னஸ் எப்படி அதிகமாக்குறது? நீ லைட்டுக்கு பக்கத்துல போயிடும், உனக்கு வெளிச்சம் ஜாஸ்தியா கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்ல லைட்டை உன் பக்கத்துல வச்சுக்கிட்டாலும் உனக்கு வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதான் பெஸ்ட். அப்ப நான் இன்டென்சிட்டியை ரைஸ் பண்றேன் அப்படின்னா போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியலுக்கு க்ளோசரா லைட் எடுத்துட்டு போறேன். அப்படி எடுத்துட்டு போக லைட்டோட பிரைட்னஸ் டு தட் பிளேட் ரைஸ் ஆகும். அப்ப நிறைய எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப எலக்ட்ரான் நிறைய லிபரேட் ஆக உங்களுக்கு கரண்ட்டும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்டென்சிட்டி ஆஃப் லைட் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதனால கிராஃப் உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் கிராஃப். ஃபர்ஸ்ட் கிராஃப்ல நீங்க என்ன சொல்லணும்? சப்போஸ் we are increasing the intensity of incident light. எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்ல தேவையில்ல, அது நான் உனக்கு புரியணுங்கிறதுனால சொன்னேன். Then electron liberated from photosensitive material is also increased, so that photoelectric current also increase அப்படின்னு எழுதிட்டு that is the photoelectric current of photoelectric experiment is directly proportional to intensity of incident light அப்படின்னு இந்த கிராஃப் அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்டா மாத்தணும். இதான்ப்பா கிராஃப் நம்பர் 1. சிம்பிள் கிராஃப். சிம்பிள்னா உனக்கு ஈஸியா புரியும், ஒன்னும் பெருசா எல்லா கிராஃப்மே புரியும், இது ரொம்ப கம்ஃபர்டபுளா புரியும். ஸோ அப்ப கிராஃப் 1 ஓவர். நெக்ஸ்ட் கிராஃப் 2. கிராஃப் 2 கிராஃப் 3 தான் இந்த சாப்டர்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராஃப். நம்மளை குழப்பி விடுற கிராஃப். ஏன்னா ஹெட்ஸ் மாதிரியே பெரிய பெரிய சயின்டிஸ்டே குழம்புறாங்க. அப்படின்னா நம்மலாம் ஏமாத்துறோம், ஈஸியா குழம்பிடுவோம். அதனால ரொம்ப கவனமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். இந்த கிராஃப் 2ல பேட்டரியை வேரி பண்ற பிளானை உள்ள எடுத்து வரோம். இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான பேட்டரி யூஸ் பண்ணும், வேரியபிள் பேட்டரி. 0ல இருந்து பாசிட்டிவ் சைடு வேரி ஆகிற ஆப்ஷன் இருக்கணும், 0ல இருந்து நெகட்டிவ் சைடு வேரி ஆகிற ஆப்ஷன் இருக்கணும். நான் இப்ப இந்த இடத்துல சிம்பிளி பேட்டரின்னு போட்டேன், நீ எக்ஸாம்ல பிராக்கெட்ல வேரியபிள் பேட்டரின்னு எழுதிடும். பட் சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேரியபிள் பேட்டரியே டிசைன் பண்ணி போட்டிருப்பாங்க, வேரியபிள் பேட்டரிக்கான சர்க்கியூட் டயக்ராமா வரைஞ்சிருப்பாங்க. அதனால எக்ஸ்பெரிமெண்டல் டயக்ராம் பயங்கர பெருசா ஃபீல் ஆகும், தெரியும். அப்படியெல்லாம் வரையணும்னு அவசியம் இல்லை, நீங்க இந்த மாதிரி சிம்பிளா வரைஞ்சு வேரியபிள் பேட்டரியே போட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கிராஃபை 3 பேர் வரையணும். நான், நீ, 3ஆவதா இன்னொரு ஆள். அப்பதான் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நான் வரைகிறேன். நான் இந்த லைட்டை யூஸ் பண்றேன். இந்த லைட்டை இப்ப நான் இந்த பொசிஷன்ல வைக்கிறேன். அப்ப இந்த லைட்ல இருந்து சம் பிரைட்னஸ் தட் இஸ் இன்டென்சிட்டி இங்க போய் படும். படுறதுனால எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். சில நேரங்கள்ல சில விஷயங்களை தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்பர் லாஜிக் பெஸ்ட். அப்ப எலக்ட்ரான் லிபரேட் ஆகுதுல, எனக்கு ஒரு செகண்ட்ல லைட்டை இப்படி வைக்கிறப்ப 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது, அடுத்த செகண்ட்ல அடுத்த 50, அடுத்த செகண்ட்ல அடுத்த 50ன்னு தொடர்ச்சியா 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆயிட்டே இருக்கு. அந்த 50 எலக்ட்ரான்ஸும் 0 பேட்டரிலேயே மூவ் ஆகுது. 0 பேட்டரிலேயே எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால எனக்கு சம் கரண்ட் ஃபீல் ஆகுது, கால்வனோமீட்டர்ல ரெகக்னைஸ் ஆகுது, ரீட் ஆகுது. பட் அதே நேரத்துல எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பர்சனலா எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப என்ன ஃபீல் ஆகுதுன்னா, 0 பேட்டரிலேயே எலக்ட்ரான் மூவ் ஆகுது, கரண்ட் வருது, ஆனா எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது.
அதனால நான் அந்த பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ணி பாக்குறேன். அப்படி பேட்டரி வேல்யூவை 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண 0 பேட்டரியில 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆகி மூவ் ஆகுது. வி ஹேவ் சம் கரண்ட். நான் பேட்டரி வேல்யூவை 0ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ண எலக்ட்ரானோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரானோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனாலும் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால கரண்ட் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே 7 வோல்ட் 8 வோல்ட் 9 வோல்ட் ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரான் ஸ்பீட் இன்னும் ரைஸ் ஆகி கரண்ட் ரைஸ் ஆகி 10 வோல்ட்ல எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட்ல போகுது. அதனால ஃபுல் கரண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. 11 12 கொடுத்தாலும் அதே ஸ்பீட் அதே கரண்ட் என்ன ஆகுதுன்னா மெயின்டைன் ஆகுது. அதனால எனக்கு கிராஃப் இப்படி இருக்கும் பாருங்களேன். 0 பேட்டரியிலே ஜென்யூனா ஒரு கரண்ட் வந்திருக்கும். பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரானோட ஸ்பீட் ரைஸ் ஆகி அதனால கரண்ட் ரைஸ் ஆகி ஒரு செர்டைன் பேட்டரியில ஃபுல் ஸ்பீட் ஃபுல் கரண்ட், அதுக்கப்புறம் நீ என்ன பேட்டரி கொடுத்தாலும் அதே கரண்ட் மெயின்டைன் ஆகும். நான் I1 இங்க போட்டிருக்கலாம். அது நான் யூஸ் பண்ண லைட்டோட பிரைட்னஸ் ஆர் இன்டென்சிட்டி. என் கிராஃப் நான் முடிச்சிட்டேன். அடுத்து நீங்க கிராஃப் வரையணும். நீங்க கிராஃப் வரையறதுக்கு முன்னாடி என்கிட்ட சஜஷன் கேட்டுக்கலாம். நான் சொல்றேன் இந்த லைட் யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல வச்சேன், ஃபார் எவ்ரி செகண்ட் 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆச்சுன்னு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. நீங்களும் இதே லைட்டை தான் யூஸ் பண்றீங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா எடுத்துட்டு வரீங்க. லைட்டை க்ளோஸரா எடுத்துட்டு வந்தா பிரைட்னஸ் இன்டென்சிட்டி அதிகமாகும். அதனால உங்களுக்கு எவ்ரி செகண்ட் 100 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. 0 பேட்டரியிலே அந்த 100 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அதனால 0 பேட்டரியிலே உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. எனக்கு ப்ரொடியூஸ் ஆனதுனோட உங்களுக்கு 0 பேட்டரியில கரண்ட் ஜாஸ்தியா ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு 0 பேட்டரியில 50 எலக்ட்ரான் தான் மூவ் ஆச்சு. உங்களுக்கு 100 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. ஆனா உங்களுக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆகுதுன்னா எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுறதுனால எலக்ட்ரானோட ஸ்பீடை ரைஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு 0 பேட்டரியிலே 100 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகி மூவ் ஆகுது. ஸோ யூ ஹாவ் சம் கரண்ட் அட் 0 பேட்டரி விச் இஸ் கிரேட்டர் தன் மை செல்ஃப். எனக்கு வந்ததோட உங்களுக்கு ஜாஸ்தி. ஆனா 0 பேட்டரியை கொஞ்சம் கொஞ்சமா 1 2 3 4 5 ரைஸ் பண்ண எலக்ட்ரானோட ஸ்பீட் இன்னும் ரைஸ் ஆகி கரண்ட் ரைஸ் ஆகுது. 10 வோல்ட் பேட்டரியில எலக்ட்ரான் ஃபுல் ஸ்பீட் ஃபுல் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. 11 12 அதே ஃப்ளோ அதே கரண்ட் மெயின்டைன் ஆகுது. ஸோ உங்களுக்கான கிராஃப் இப்படி இருக்கு. ஜஸ்ட் என் கிராஃப் மாதிரியே தான் உங்க கிராஃப் இருக்கும். பட் 0 பேட்டரியிலே உங்களுக்கு 100 எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால கரண்ட் என்னோட கிரேட்டரா இருக்கு. நீங்க யூஸ் பண்ண லைட்டோட பிரைட்னஸ் I2, தட் இஸ் இன்டென்சிட்டி I2. என்னோட க்ளோஸரா நீங்க லைட்டை வச்சிருந்தீங்க, அதனால உங்களுக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தி. ஸோ I2 கிரேட்டர் தன் I1. இப்ப மூணாவதா ஒரு ஆள் கிராஃப் வரைய வராங்க. இந்த மூணாவதா கிராஃப் வரைகிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா என்கிட்டயும் உங்கள்கிட்டயும் சஜஷன் கேட்கணும். நான் சொல்றேன் இந்த லைட் யூஸ் பண்ண இந்த இடத்துல வச்சா 50 எலக்ட்ரான் வருது ஃபார் எவ்ரி செகண்ட் போயிட்டு. நீங்களும் என்ன சொல்றீங்கன்னா இதே லைட்டை யூஸ் பண்ணீங்க இந்த இடத்துல வச்சீங்க 100 எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் லிபரேட் ஆகுதுன்னு சொல்றீங்க. அந்த மூணாவது ஆளும் இதே லைட்டை யூஸ் பண்றாரு, பட் இன்னும் க்ளோஸரா எடுத்து. அதனால அவருக்கு 150 எலக்ட்ரான்ஸ் பெர் செகண்ட் லிபரேட் ஆகுது. அதனால நம்ம 2 பேரோட அவருக்கு 0 பேட்டரியில கரண்ட் இன்னும் கிரேட்டரா இருக்கு. 0 பேட்டரியிலே அவர் கரண்ட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எலக்ட்ரான் என்ன ஆகுது அப்படின்னா வேகமா மூவ் ஆகுது. எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா 0 பேட்டரியிலே அவர் கரண்ட் ஜாஸ்தியா இருக்கு. பட் அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா 0 பேட்டரியில எலக்ட்ரான் கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால அவரும் பேட்டரி வேல்யூ என்ன பண்றாருன்னா ரைஸ் பண்றாரு. பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா எலக்ட்ரான் ஸ்பீட் ரைஸ் ஆகி கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 10 வோல்ட் பேட்டரியில ஃபுல் ஸ்பீட் ஃபுல் கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 11 12 கொடுத்தா கரண்ட் என்ன ஆகுதுன்னா அதே மெயின்டைன் ஆகுது. ஸோ அவரோட கிராஃபும் நம்ம கிராஃப் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அவருக்கு 150 எலக்ட்ரான்ஸ் 0 பேட்டரியில மூவ் ஆகுறதுனால உங்களோட அவருக்கு கரண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அவர் யூஸ் பண்ண லைட்டோட பிரைட்னஸ் I2ஓட ஜாஸ்தி. அப்ப இந்த இடத்துல ஒரு ஹிண்ட் கிடைக்குது. I3 கிரேட்டர் தன் I2 கிரேட்டர் தன் I1. ஸோ அதை தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா எழுதியிருக்கேன். கிராஃபோட ரைட் சைட் போர்ஷன் முடிச்சாச்சு. ரைட் சைடு இம்பார்ட்டன்ட் தான், பட் லெஃப்ட் சைட் போர்ஷன் அதோட பயங்கர இம்பார்ட்டன்ட். அப்ப நான் லெஃப்ட் சைடுக்குள்ள போகணும். என்ன பண்ணணும்? திருப்பி நான் தான் ஆரம்பிக்கிறேன். நான் அகைன் இதே லைட் எடுத்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு செகண்ட்ல 50 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, 50 எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. 0 பேட்டரியில அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது.
ஏற்கனவே பேட்டரி வேல்யூவை 1 2 3ன்னு ரைஸ் பண்ணி கரண்ட்டை ரைஸ் பண்ண இப்ப அந்த மெத்தடுக்கு நான் போறது. இந்த இடத்துல வைக்கிறேன் 0 பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கேன். 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகி மூவ் ஆகுது. நான் பேட்டரியை ரிவர்ஸ் பண்றேன். அப்ப பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப நுணுக்கமா யோசிக்கணும். சோ பேட்டரியை -1 -2ன்னு ரிவர்ஸ் பண்றப்ப இந்த ஆனோடோட பொலாரிட்டி நெகட்டிவா மாறும். இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி எலக்ட்ரானை ரிப்பல் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ஆல்ரெடி ஸ்லோவா மூவ் ஆகுற எலக்ட்ரான் இந்த நெகட்டிவ் பொலாரிட்டி ரிப்பல்சிவ் எஃபெக்ட்னால இன்னும் ஸ்லோ டவுன் ஆகும். சோ நான் -1 -2ன்னு பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றப்ப எலக்ட்ரான் ஸ்லோ டவுன் ஆகுது, அதனால கரண்ட் குறையுது. when I fix -3 volt எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வருது, அதனால கரண்ட் 0 ஆகுது. அப்ப பேட்டரி வேல்யூவை ரிவர்ஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் நெகட்டிவ் பேட்டரியில எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆகுது. அந்த ரிவர்ஸ் பேட்டரிக்கு தான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். இந்த இடத்துல நாம ஸ்டாப்பிங் பொட்டன்சியலை டிஃபைன் பண்ணணும். ஸ்டாப்பிங் பொட்டன்சியல்னா நெகட்டிவ் பொட்டன்சியல் given to anode so that electrons comes to rest and photoelectric current becomes 0. இதான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியலுக்கான டெஃபினிஷன். ஸ்டாப்பிங் பொட்டன்சியலை கட் ஆஃப் பொட்டன்சியல்னு கூட சொல்லலாம். அடுத்து என்ன, நான் என்னோட கிராஃபுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கண்டுபிடிச்சிட்டா -3ன்னு வருது. அதே மாதிரி நீங்க உங்க கிராஃபுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். அந்த மூணாவது பர்சன் அவரோட கிராஃபுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கண்டுபிடிக்கணும். 3 பேருக்குமே ஒரே ஆன்சர் தான் வரும், -3. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறலாம். நம்ம 3 பேருமே இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டை மாத்திருக்கோம். அதாவது லைட்டோட பிரைட்னஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம். லைட்டோட இன்டென்சிட்டியை மாத்தி ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறலாம். அப்ப அதை ஒரு கீ பாயிண்டா எழுது. Here stopping potential is independent of intensity of light. Stopping potential ஓட definition எழுதணும். Stopping potential ஓட key point எழுதணும். என்ன key point? Stopping potential is independent of intensity of light. இப்ப அதே நேரத்துல stopping potential intensity மாறல stopping potential கான்ஸ்டன்டா இருக்குன்னு கிராஃப் சொல்லுது. ஓகே, பட் ஏன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற டவுட் வருது. அப்ப அந்த டவுட்டுக்கான ஆன்சரா எனக்கு ஒரு க்ளூ கிடைக்குது. நாம 3 பேரும் ஒரே லைட்டை தான் யூஸ் பண்ணோம். நான் லைட்டுன்னு உனக்கு பேனாவை தான் காமிச்சேன். ஒரு ப்ளூ கலர் பேனா லைட்டை தான் நம்ம யூஸ் பண்ணோம். 3 பேரும் ஒரே லைட்டை யூஸ் பண்ணதுனாலதான் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கு. ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருக்கிறதுனால ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் கான்ஸ்டன்ட். ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்ட்ங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கிடைக்குது. எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கிறப்ப டவுட் வருது. ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்டா இருந்தா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கான்ஸ்டன்டா இருக்கணுமா, என்ன கட்டாயம் அப்படிங்கிற அந்த கேள்வி என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. அந்த கேள்விக்கான ஆன்சரை கிராஃப் 3ல பார்த்துக்கலாம். கிராஃப் 2க்கு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வீக்கும் போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வரைகிற கிராஃப், அதான் டைப். நீங்க வந்து நம்ம 3 பேர் கிராஃப் வரையணும், லைட்டை இந்த இடத்துல வச்சு 50 எலக்ட்ரான் வந்துச்சு, 100 எலக்ட்ரான் வந்துச்சு, 150 எலக்ட்ரான் வந்துச்சு, அதெல்லாம் எக்ஸாம்ல எழுத தவிர கிராஃப் யாருக்கு வரையணும் அப்படிங்கறத எழுதணும். கிராஃபை டிரா பண்ணணும். டிரா பண்ணிட்டு இந்த இன்டென்சிட்டியோட கண்டிஷன்ஸ் எழுதணும். கண்டிஷன்ஸ் எழுதிட்டு இந்த பாயிண்ட ஸ்டேட் பண்ணும். இன்டென்சிட்டி அதிகமாக கரண்ட் என்ன ஆகுது, அதிகமாகுதுன்னு எழுதணும். ஸ்டாப்பிங் பொட்டன்சியலோட டெஃபினிஷன் எழுதணும். தி மினிமம் நெகட்டிவ் பேட்டரி நெகட்டிவ் பொட்டன்சியல் given to anode so that electrons comes to rest and photoelectric current becomes 0. அதை எழுதணும். ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V0 is independent of intensity of light எழுதணும். Here stopping potential is constant since frequency of light used is constant. அதை எழுதணும். இது எழுதுனா போதும். கிராஃபை எப்படி டிரா பண்றோங்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் உனக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்றேன். அது நீ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கிராஃப் 2ல ஒரு செம கான்செப்ட் கிடைக்குது. ஃப்ரீக்வன்சி மாறலைன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறலைங்கிற அந்த தீம் கிடைக்குது. அதே நேரத்துல அது டவுட்டாவும் ஃபீல் ஆகுது. ஃப்ரீக்வன்சி மாறலைன்னா ஏன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் மாறக்கூடாது, அப்ப இதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற டவுட் வருது. அந்த டவுட்டுக்கான ஆன்சரை நம்ம கிராஃப் 3ல எக்ஸாமின் பண்ண போறோம். கிராஃப் 3யோட ஸ்கேல் லாஜிக்லாம் கிராஃப் 2 மாதிரியே தான் வரும். வழக்கம் போல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைய போறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லைட்டை யூஸ் பண்றேன். எந்த லைட்னா இந்த ப்ளூ பேனா லைட்டை யூஸ் பண்றேன்.
இந்த லைட் யூஸ் பண்றீங்க, இந்த இடத்துல வைக்கிறோம். ஒரு செகண்ட்ல 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. ஜீரோ பேட்டரியே அந்த 50 எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. அதனால ஜென்யூனா எனக்கு ஒரு கரண்ட் வரும். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால நான் பேட்டரி வேல்யூவை 0ல இருந்து 1, 2, 3, 4, 5ன்னு ரைஸ் பண்றேன். பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ண கரண்ட் என்ன ஆகுதுன்னா ரைஸ் ஆகுது. ஒரு 10 வோல்ட் பேட்டரியில நான் சொல்ற நம்பர் லாஜிக் எல்லாமே புரியறது கண்டிதாப்பா. ஒரு 10 வோல்ட் பேட்டரியில எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபுல் கரண்ட் வந்துருச்சு. 11 வோல்ட் 12 வோல்ட் கொடுத்தா அதே ஸ்பீடு அதே கரண்ட் மெயின்டைன் ஆகுது. அதனால எனக்கு ரைட் சைடு ஆஃப் கிராஃப் இப்படி இருக்கும். கிராஃப் 3ல ரைட் சைடு இம்பார்ட்டன்ட் கிடையாது, லெஃப்ட் சைடு தான் பயங்கர இம்பார்ட்டன்ட். அதனால லெஃப்ட் சைட பத்தி நான் என்ன பண்ண போறேன்னா யோசிக்க போறேன். அகைன் நான் லைட்டை இந்த இடத்துல ஹோல்டு பண்றேன். ஒரு செகண்ட்ல எனக்கு 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது. அடுத்தடுத்த செகண்ட்ஸ்லயே லைட் படுறதுனால 50 எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துகிட்டே இருக்கு. ஜீரோ பேட்லயே அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுது, ஸ்லோவா தான் மூவ் ஆகுது. நான் யூஸ் பண்ற இந்த லைட் பேசிக்கா ஒரு வேவ். வேவ்ல இருக்கிற ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா தான் ஃப்ரீக்வன்சி. நான் யூஸ் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சியை ν1 அப்படிங்கிற சிம்பல்ல டினோட் பண்றேன். இப்ப ஜீரோ பேட்டரியில எலக்ட்ரான் மூவ் ஆகுதா, ஸ்லோவா மூவ் ஆகுது. இந்த இடத்துல நான் பேட்டரி வேல்யூவை ரிவர்ஸ் பண்றேன். பேட்டரி வேல்யூவை -1, -2, -3 ரிவர்ஸ் பண்றேன். அப்படி ரிவர்ஸ் பண்ண எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ டவுன் ஆகுது. எலக்ட்ரான் ஸ்லோவாக கரண்ட் குறையுது. -1 ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -2 இன்னும் ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. ஏன்னா இது நெகட்டிவ் போலாரிட்டியா மாறிடும். -3ல எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 ஆகுது. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் ஃபார் மை கிராஃப் என்ன அப்படின்னா -3 வோல்ட். நான் யூஸ் பண்ண லைட்டோட ஃப்ரீக்வன்சி ν1. இப்ப அடுத்து நீங்க கிராஃப் வரையணும். நீங்க என்கிட்ட சஜஷன் கேக்குறீங்க, நான் சொல்றேன் இந்த லைட் யூஸ் பண்றேன், இந்த இடத்துல வச்சா 50 எலக்ட்ரான் உள்ளே வருது, நான் யூஸ் பண்ண லைட்டோட ஃப்ரீக்வன்சி ν1. நீங்க இப்ப லைட்டை மாத்திட்டீங்க, இந்த லைட் யூஸ் பண்றீங்க, இந்த இடத்துல வைக்கிறீங்க, நீங்களும் 50 எலக்ட்ரான்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றீங்க. அப்ப ஜீரோ பேட்டரியிலே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. ஜீரோ பேட்டரியில 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால எனக்கும் ஜீரோ பேட்டரியில 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுனால ரைட் சைட் கிராஃப்ல நம்மளுக்கு பெருசா வித்தியாசம் இருக்காது. ஆனா நீங்க யூஸ் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி நான் யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சி ν1ஓட கிரேட்டர், இது ν2ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுற ஃபீல் தான் வருது. நீங்களும் என்ன பண்றீங்கன்னா பேட்டரி வேல்யூவை ரிவர்ஸ் பண்றீங்க. அப்ப ஜீரோ பேட்டரியிலே உங்களுக்கு 50 எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அப்ப கிராஃபோட ரைட் சைட் போர்ஷன் மாறாது. பட் நீங்க கிராஃபோட ரைட் சைட்ல போகாம ஜீரோ பேட்டரியில இருந்து -1, -2, -3ன்னு செட் பண்றீங்க. அப்படி செட் பண்றப்ப இன்னும் எலக்ட்ரான் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -4 செட் பண்றப்ப இன்னும் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -5 வோல்ட் செட் பண்றப்ப எலக்ட்ரான் ரெஸ்ட்டுக்கு வந்து கரண்ட் 0 வருது. அப்ப உங்களுக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் -5 வருது. நீங்க யூஸ் பண்ண லைட் ஃப்ரீக்வன்சி ν2. ஃப்ரீக்வன்சி லைட் ஃப்ரீக்வன்சியோட உங்களுக்கு ஜாஸ்தி. ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எனக்கு -3, உங்களுக்கு -5. அப்ப என்னோட நம்பரோட உங்க நம்பர் தான் ஜாஸ்தி. மைனஸ் பொலாரிட்டியை தான் மீன் பண்ணுது, மைனஸ் இல்லாம நம்பரை யோசிக்க. சோ நீங்களும் கிராஃப் வரைஞ்சிட்டீங்க. இப்ப மூணாவதா ஒருத்தவர் வராது, அவர் கிராஃப் வரைகிறார். அவர் இந்த லைட்டை யூஸ் பண்றாரு, நம்மள்ட்ட சஜஷனை கேட்டுட்டு. அவர் யூஸ் பண்ற இந்த லைட் ஒரு வேவ் தான். வேவோட ஃப்ரீக்வன்சி அவரோடது ν3. நம்ம ரெண்டு பேர் ஃப்ரீக்வன்சியோட ஜாஸ்தி. ஆல்சோ அவரும் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு செகண்ட்ல 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுற மாதிரி தான் லைட்டை பொசிஷன் பண்றாரு. 50 எலக்ட்ரான்ஸ் லிபரேட் ஆகுது, ஜீரோ பேட்டரியிலே மூவ் ஆகுது. அவருக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவரும் பேட்டரி வேல்யூவை என்ன பண்றாருன்னா ரிவர்ஸ் பண்றாரு. பேட்டரி வேல்யூவா -1, -2, -3 அப்படின்னு ரிவர்ஸ் பண்றாரு. அப்படி ரிவர்ஸ் பண்ண உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து குறையுது. அதாவது -1 செட் பண்றப்ப எலக்ட்ரான் இன்னும் ஸ்லோ ஆகி கரண்ட் குறையுது. -2, -3 ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -4, -5 ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -6 ஸ்லோ ஆகுது, கரண்ட் குறையுது. -7ல ரெஸ்ட்டுக்கு வந்து 0 ஆகுது. அப்ப அவரோட கிராஃப் படி ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் -7 இருக்கு. ஃப்ரீக்வன்சி ν3. ஃப்ரீக்வன்சியை பொறுத்தவரை ν3 greater than ν2 greater than ν1. ஸ்டாப்பிங் பொட்டன்சியலை பொறுத்தவரை 7 greater than 5 greater than 3. அப்ப கிராஃப் 3 நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமாகுது அப்படிங்கறத தான் சொல்லுது. ஆனா ஏங்கிற எக்ஸ்பிளனேஷனை இந்த கிராஃப் கொடுக்கல.
கிராஃப் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்குது, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. சில புக்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கீழே எழுதியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த இடத்துல படிச்சா புரியாது. ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படிச்சுட்டு பார்த்தா புரியும். மேபி அதை படிச்சுட்டு அதை கொண்டு வந்து நீங்க இங்க எழுதிக்கலாம். இப்போதைக்கு இந்த கிராஃப்ல ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட் அதிகமாக அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. இந்த ரிலேஷன்ஷிப் எழுதி அதை அப்படியே ஸ்டேட்மெண்டா எழுதிக்கலாம். எக்ஸ்பிளனேஷனை பின்னாடி படிக்கிறோம், அதை கொண்டு வந்து இங்க நீங்க எழுதிக்கலாம். அதே நேரத்துல கிராஃப் 3ல ஒரு செம க்ளூ கிடைக்குது. ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகுதுங்கிற க்ளூ. இந்த க்ளூ அப்படியே இன்னொரு கிராஃபா மாத்தினா கிராஃப் 4 வந்துடும். ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலுக்கு வரைய வேண்டிய கிராஃப். ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. அதனால கிராஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலா ஆரிஜின் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. டேட்டா வச்சு கிராஃப் இருந்தா கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி எங்க ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஜீரோவா இருக்கிறப்போ ஒரு ஃப்ரீக்வன்சி தெரியுது பாத்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியை தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஆர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நேம் பண்ணும். அப்ப தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினா என்ன? தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி நான் ஒரு நம்பர் லாஜிக் படி 15 ஹெர்ட்ஸ்னு எடுக்கிறேன். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியை பார்த்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிங்கிறது இந்த நெகட்டிவ் பிளேட்டோட ஃப்ரீக்வன்சி தான். ஆட்டம்ஸ் படிச்சுட்டா நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். ப்ராப்ளத்திலேயே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ராப்ளத்துல கண்டுபிடிக்கிறது தனி ஸ்டைல். ரியாலிட்டியில தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும், ஆட்டம்ஸோட கான்செப்ட் படிச்சா கண்டுபிடிச்சிடலாம். பட் அப்படி நம்ம கண்டுபிடிக்கிற எபிலிட்டியை ரைஸ் பண்ணிக்கிட்டாலும் நாமளே கண்டுபிடிச்சாலும் கண்டிப்பா இந்த பிளேட்டை சேல்ஸ் பண்றவங்க தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிளேட் என்னன்னு சொல்லிடுவாங்க. அப்ப நான் இந்த பிளேட்டை பர்ச்சேஸ் பண்றவங்கள்ட்ட கேட்கிறேன் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்ட்டு. அவங்க 15 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 4ஆவதா ஒருத்தன் கிராஃப் வரையறதுக்கு வரான். அவன் என்ன பண்றான்னா இந்த லைட் யூஸ் பண்றான். இந்த லைட்டோட இன்டென்சிட்டிங்கிற பிரைட்னஸ் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்ணு பூசுற மாதிரி லைட் இருக்கு. ஆனா இதோட ஃப்ரீக்வன்சி 14 ஹெர்ட்ஸ். அதாவது பிளேட்டோட தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி 15 ஹெர்ட்ஸோட கம்மியா இருக்கு. அப்ப நாம யூஸ் பண்ற லைட் ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் பிளேட் ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா இந்த லைட் எவ்வளவு பிரைட்டான லைட்டா இருந்தாலும் எவ்வளவு இன்டென்சிட்டி இந்த லைட்ல இருந்தாலும் ஒரு எலக்ட்ரான் கூட லிபரேட் ஆகும். இதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன். There is a minimum frequency called threshold frequency below which photoelectric effect will not take place, whatever may be the intensity of incident light. நீங்க யூஸ் பண்ற லைட்டோட இன்டென்சிட்டி எவ்வளவு பிரைட்டா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு விசிபிள் பிரைட்னஸ் கண்ணு கூசுற அளவு கூட இருக்கலாம். ஆனா அதோட ஃப்ரீக்வன்சி தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட கம்மியா இருந்தா உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் ப்ரொடியூஸ் ஆகாது. இதுதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட டெஃபினிஷன். ஆல்சோ இதுதான் லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். There is a minimum frequency called threshold frequency below which photoelectric effect does not take place, whatever may be the intensity of light. ரெண்டாவது பாயிண்ட் கிராஃப் 1ல கிடைச்ச கீ பாயிண்ட் எழுதலாம். கிராஃப் 1ல என்ன கீ பாயிண்ட் கிடைச்சிச்சு? There is a minimum frequency called threshold frequency above which photoelectric current directly proportional to intensity of light. அது அப்படியே எழுதிரு. மூணாவது பாயிண்ட் கிராஃப் 2ல கிடைச்ச கீ பாயிண்ட். கிராஃப் 2ல என்ன கீ பாயிண்ட் கிடைச்சிச்சு? கிராஃப் 2க்கு இப்ப நான் போறேன். ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். நான் அப்படி எழுதாம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா எழுதுறேன். இத கிராஃப் 2ஓட ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதாம, ஏன்னா கிராஃப் 2 டிரா பண்றப்பே நம்ம அதை எழுதிடுறோம். அப்படியே எழுதுனா தப்பு கிடையாது. பட் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இண்டிபெண்டன்ட் ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்து நம்ம ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும். நாலாவது பாயிண்ட் எழுதுறதுக்கு சிம்பிளான பாயிண்ட். போட்டோ எலக்ட்ரிக் இஸ் ஏ இன்ஸ்டன்டேனியஸ் ப்ராசஸ், நோ டைம் லாக். அதாவது 10⁻⁻8 செகண்ட்ஸ் 10⁻⁹ செகண்ட்ஸ்ல ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நாலாவது பாயிண்ட் ஏன் லால ஹைலைட் ஆகுதுன்னா, ஹெட்ஸ் ஒரு தப்பு பண்றாரு. எக்ஸ்பெரிமெண்டலா அவருக்கு ஒரே ரிசல்ட் வருது, லைட் பட்ட உடனே ரிசல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனா தியரிட்டிக்கலா அவருக்கு லைட் பட்டு 80 டேஸ்க்கு அப்புறம் ரிசல்ட் வரும்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குது. தியரிட்டிக்கலா அவரோட எக்ஸ்பிளனேஷன் தப்புங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காண்டியே இந்த பாயிண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி லால சேர்க்கிறாங்க. ஒரு பெரிய கேள்வியில ஒரு சின்ன அனெக்சரா இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்திருக்கு. அன்னெசரி பாயிண்ட்ஸ் நீ எழுதக்கூடாது, கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் எழுதியிருக்கணும். இப்ப நான் எதெல்லாம் உனக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கணும் அதெல்லாம் கரெக்டான பாயிண்ட், நீ இதை மட்டும் எழுதுனா போதும்.
கிராஃப் 3ல ஃப்ரீக்வன்சி ரைஸ் ஆக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ரைஸ் ஆகும்னு ஒரு ஹிண்ட் கிடைச்சிச்சு. அது என்ன? ஆல்சோ இந்த தேர்ட் பாயிண்ட்டுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன? இதெல்லாம் கேதர் பண்ணணும். அதுக்கு நம்ம ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்குள்ள போகணும். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குவாண்டம் தியரினா என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டலா லைட் எனர்ஜின்னு சொல்லிட்டு தியரிட்டிக்கலா சொதப்பிட்டாரு. இந்த ஹால்வாக்கு, லெனார்ட், தாம்சன் இவங்கெல்லாம் லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சில கிராஃப் வரைஞ்சி கீ பாயிண்ட்ஸ் தான் எழுதுறாங்க. சில கீ பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, சில கீ பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கல. எல்லாரும் லைட் எனர்ஜின்னு ஆமோதிச்சாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, மித்த சயின்டிஸ்டும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா யாருமே லைட் எனர்ஜிக்கான ஃபார்முலா கொடுக்கவே இல்லை. அப்பதான் பிளாங்க் குவாண்டம் தியரி மூலியமா லைட் எனர்ஜிக்கான ஃபார்முலாவை ஆஃபர் பண்றாங்க. லைட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்நியூ அப்படிங்கிறாங்க. இந்த லைட் எனர்ஜியை போட்டான் ஆர் குவாண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இது ஒரு புத்திசாலித்தனமான ஃபார்முலா. ஃபார்முலாவுக்கான எக்ஸ்பிளனேஷனும் உச்சகட்ட புத்திசாலித்தனமா இருக்கு. இப்ப ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், நியூ ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். லைட் ஆக்சுவலா வேவ் நேச்சர்ல இருக்கிற ஒரு கேரக்டர், வேவ் நேச்சர்ல இருக்கிற ஒரு லாஜிக். லைட் வேவுங்கிற அந்த பாயிண்ட்ல வர ஒரு முக்கியமான டேர்ம் தான் ஃப்ரீக்வன்சி. அப்ப லைட் வேவுங்கிற ஆஸ்பெக்ட்ல வர ஃப்ரீக்வன்சியை வச்சு பிளாங்க் என்ன பண்றாருன்னா லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜிங்கிறதுக்கான ஃபார்முலாவை ஆஃபர் பண்றாரு. ஆல்சோ போட்டான்னு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப இந்த ப்ளூ கலர் பேனா லைட் யூஸ் பண்றேன், இந்த இடத்துல வைக்கிறேன். 50 எலக்ட்ரான் லிபரேட் ஆகுதுன்னா 50 தடவை போய் லைட் படுதுன்னு அர்த்தம் ஒரு செகண்ட்ல. இப்ப இந்த லைட்டோட எனர்ஜி 100 ஜூல்னு வச்சுக்கோங்க. 50 தடவை போய் 100 ஜூல் படும். தனித்தனியா தான் போய் படும். தனித்தனியானா ஒரு 100 ஜூலும் இன்னொரு 100 ஜூலும் ஆட் ஆகாது. இதுதான் குவாண்டம் தியரில இருக்கிற நுணுக்கம். ஒரு செகண்ட்ல எத்தனை போட்டான் வரும்? 1,00,000 போட்டான் வரும். ஒரு போட்டானோட எனர்ஜி என்ன? 100 ஜூல். அப்ப 1 lakh into 100 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1 crore அப்படின்னு நீங்க எழுத முடியும். 1 lakh டைம்ஸ் ஆஃப் 100 ஜூல் அப்படிதான் எழுத முடியும்னு பிளாங்க் சொல்றாரு. இங்கதான் ஹெட் சொதப்பி இருக்காரு. நம்மளுக்கு தான் சொதப்பல் தியரி கிடையாது. அப்ப அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிளாங்க் சொன்ன அந்த குவாண்டம் தியரிய ஐன்ஸ்டீன் சரியா புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்றாரு. இந்த ஈக்குவேஷன் படி வந்து படுற லைட்டோட எனர்ஜி ஹெச்நியூன்னு எழுதுறாரு. அதை 2 பார்ட்டா டிவைட் பண்றாரு. ஒன்னு என்னன்னா ஒர்க் ஃபங்க்ஷன், இன்னொன்னு கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்ன? இந்த பிளேட்ல இருந்து எலக்ட்ரானை லிபரேட் பண்றதுக்கான மினிமம் எனர்ஜி, அதான் ஒர்க் ஃபங்க்ஷன். நீங்க கொடுக்குற லைட் எனர்ஜில பிளேட்ல இருந்து எலக்ட்ரானை லிபரேட் பண்றதுக்கான எனர்ஜி போக மிச்ச எனர்ஜி இருந்ததுன்னா அது எலக்ட்ரானை புஷ் பண்ணும். அதை கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் சொல்லும். இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சில நம்பர் லாஜிக் எடுத்திருக்கேன். நான் எடுக்கிற லைட் எனர்ஜி 100 ஜூல். இதுல இருந்து எலக்ட்ரானை வெளியே எடுக்கிறதுக்கு 70 ஜூல் தேவைப்படுது. அப்ப ரிமைனிங் 30 ஜூல் கைனடிக் எனர்ஜி. இப்ப 30 ஜூல் கைனடிக் எனர்ஜில எலக்ட்ரான் மூவ் ஆகுது. மேக்சிமம் ஆஃப் சயின்டிஸ்ட் இந்த எலக்ட்ரானோட ஸ்பீடை ரைஸ் பண்றதுக்கு பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்ணாங்க. பேட்டரி வேல்யூவை ரைஸ் பண்றப்ப பிளஸ் ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகுறப்ப எலக்ட்ரான் என்ன ஆகும்னா வேகமா மூவ் ஆகும். அப்ப கைனடிக் எனர்ஜி, கரண்ட் எல்லாமே ரைஸ் ஆகும். ஆனா ஐன்ஸ்டீன் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சாரு. கைனடிக் எனர்ஜியை ரைஸ் பண்றதுக்கு லைட் எனர்ஜியை மாத்த சொன்னாங்க. லைட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ண சொல்றாரு. அப்ப நீங்க 150 ஜூல் லைட் எனர்ஜியை யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் போக 80 ஜூல் கைனடிக் எனர்ஜியா இருக்கும். 200 ஜூல் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் போக 130 ஜூல் கைனடிக் எனர்ஜி. அப்ப கைனடிக் எனர்ஜி அதிகமாகணும்னா லைட் எனர்ஜியை அதிகப்படுத்தணும். அப்ப லைட் எனர்ஜியை எப்படி அதிகப்படுத்துறது? லைட் எனர்ஜியோட ஃபார்முலா இதான். இதுல ஹெச் கான்ஸ்டன்ட். அப்ப ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தினீங்கன்னா லைட் எனர்ஜி அதிகமாகும். அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக லைட் எனர்ஜி அதிகமாகும். அது அதிகமாக கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜினா ஜீரோ பேட்டரியிலே எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி. ஜீரோ பேட்டரியிலே எலக்ட்ரான் வேகமா மூவ் ஆச்சுன்னா அந்த எலக்ட்ரானை நிறுத்துறதுக்கான ரிவர்ஸ் பேட்டரி வேல்யூ ரைஸ் ஆகும். அதனால கைனடிக் எனர்ஜி அதிகமாக V0 அதிகமாகும். V0 எனர்ஜியா மாத்தணும்னா ஈயால மல்டிப்ளை பண்ணும்.
எப்ப வேணாலும் ஈவி நாட்டை கைனடிக் எனர்ஜியோட ஈக்குவேட் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜிங்கிறது எலக்ட்ரான் ஜீரோ பேட்டரியில மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி. ஈவி நாட்டுங்கிறது அந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றதுக்கான ரிவர்ஸ் எனர்ஜி. அந்த ரிவர்ஸ் எனர்ஜியில இருக்கிற வி நாட்டுங்கிறது ரிவர்ஸ் பேட்டரி, அதான் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமாகுது. இந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க கிராஃப் தியரியில அட்டாச் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இது தெளிவா புரியும். நான் அகைன் பேனா வச்சு சொல்றேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ப்ளூ கலர் லைட் நான் என்னோட லைட்டை யூஸ் பண்றேன். இந்த லைட் யூஸ் பண்றேன். இந்த இடத்துல வைக்கிறேன். ஒரு செகண்ட்ல ஒரு தடவை 100 ஜூல் போய் படுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் வெளியே வரும். அதுக்கு 70 ஜூல். ரிமைனிங் 30 ஜூல் எலக்ட்ரானை புஷ் பண்ணும். நான் தூரமா வைக்காம பக்கத்துல வைக்கிறேன். அப்போ ஒரு செகண்ட்ல 2 தடவை போய் 100 ஜூல் படுது. அதனால 2 எலக்ட்ரான் வெளியே வரும். 30 ஜூல்ல மூவ் ஆகும். நான் இன்னும் பக்கத்துல கொண்டு போனா 50 எலக்ட்ரான், 100 எலக்ட்ரான், 150 எலக்ட்ரான் வெளியே வரும். இந்த லைட் எனர்ஜி வில் ஹாவ் 100 ஜூல். நீங்க பக்கத்துல கொண்டு போக ஒரு செகண்ட்ல நிறைய 100 ஜூல்ஸ் படும். எத்தனை 100 ஜூல்ஸ் ஆஃப் லைட் பட்டாலும் 70 ஜூல் ஒர்க் ஃபங்க்ஷன் போக ரிமைனிங் 30 ஜூல்ல தான் எலக்ட்ரான் மூவ் ஆகும். உங்களுக்கு நிறைய எலக்ட்ரான் வேணுமா, க்ளோஸரா எடுத்துட்டு போங்க, நிறைய எலக்ட்ரான் கிடைச்சிடும். இப்ப எலக்ட்ரான் வேகமா மூவ் ஆகுன்னு நினைக்கிறீங்களா, இந்த லைட்டை யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் தூரமா வைக்கிறேன். இதோட எனர்ஜி 150 ஜூல். அப்போ ஒரு செகண்ட்ல ஒரு தடவை லைட் பட்டுச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகி 80 ஜூல் கைனடிக் எனர்ஜில மூவ் ஆகும். ஏன்னா 70 ஜூல் லிபரேஷனுக்கு போயிடும், 80 ஜூல்ல மூவ் ஆகும். இந்த லைட்டோட எனர்ஜி வந்து 200 ஜூல். இங்க வைக்கிறான், தூரமா வைக்கிறான். ஒரு செகண்ட்ல எனக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை லைட் படுது. அப்போ ஒரு எலக்ட்ரான் லிபரேட் ஆகி 180 ஜூல் கைனடிக் எனர்ஜில மூவ் ஆகும். இப்ப இந்த 3 லைட்டையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே கையோட வச்சுக்கிறேன், தூரமா வச்சிருக்கேன். ஒரு செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா ஒரு லைட் தான் போய் படுது. ஒரு செகண்ட்ல ஒரு லைட் தான் போய் படுது. அப்படின்னா என்ன ஆகும், ஒரு செகண்ட்ல 3 லைட்ல இருந்து ஒரு லைட் போய் படுது. அப்ப 3 எலக்ட்ரான் வெளியே வரும். ஏ லைட் பட்ட எலக்ட்ரான் 30 ஜூல்ல போகும். உங்க லைட் பட்ட எலக்ட்ரான் 80 ஜூல்ல போகும். மூணாவது ஆள் லைட் பட்ட எலக்ட்ரான் 130 ஜூல்ல போகும். இதான் ஐன்ஸ்டீனோட பிளான். குவாண்டம் தியரி ஐன்ஸ்டீன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்டென்சிட்டி வேற எனர்ஜி வேறன்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்டென்சிட்டினா என்ன, நீங்க லைட்டை க்ளோஸரா எடுத்துட்டு போனா பிரைட்னஸ் ரைஸ் ஆகுறதா இன்டென்சிட்டி. எனர்ஜினா என்ன, லைட்டை மாத்துனா எனர்ஜி மாறும். அந்த டிஃபரன்ஸை கிளியரா எடுத்துட்டு போறேன். இங்க 4வது ஒருத்தன் வரான், அவன் இந்த லைட் யூஸ் பண்றான். இந்த லைட்டோட எனர்ஜி 50 ஜூல் தான். தூரத்துல வைக்கிறான். ஒரு செகண்ட்ல ஒரு 50 ஜூல் படுது. 70 ஜூல் இருந்தாதான் எலக்ட்ரான் வெளியே வரும். 50 ஜூலுக்கு எலக்ட்ரானே வெளியே வராது. உடனே அவன் புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணி இங்க கொண்டு வரான். ஒரு செகண்ட்ல 2 தடவை போய் 50 ஜூல் படுது. 2 தடவை 50 ஜூல்னா அவன் என்ன யோசிக்கிறான்னா 100 ஜூல் மொத்தமா போகுதுன்னு யோசிக்கிறான். கிடையாது. குவாண்டம் தியரி இந்த இடத்துல தெளிவுபடுத்துது. என்னது, 2 தடவை போய் 50 ஜூல் படும். சசி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்கப்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. சோ முக்கியமான பாயிண்ட், தூரத்துல இந்த லைட்டை வைக்கிறான். ஒரு தடவை 50 ஜூல் போய் படுது. பக்கத்துல கொண்டு போறப்ப 2 தடவை 50 ஜூல் போய் படுது. குவாண்டம் தியரி படி 50 + 50 100ன்னு எழுத முடியும். 2 தடவை 50 50ன்னு தனித்தனியா தான் படும். பட் எலக்ட்ரான் லிபரேட் ஆகுறதுக்கு 70 தேவைப்படுது. அதனால 50 ஜூல் எத்தனை தடவை போய் பட்டாலும், இன்னும் நீ பக்கத்துல வைக்கிற எத்தனை தடவை போய் பட்டாலும் ஒரு ரிசல்ட் வராது. அதை தான் நான் உனக்கு வந்து தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியை வச்சு ஸ்டேட் பண்ணேன். தெர்சோல்டு இப்ப இந்த பிளேட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. அதோட கம்மி ஃப்ரீக்வன்சில இருக்கிற லைட் போய் பட்டா எலக்ட்ரான் லிபரேட்டே ஆகாது. ஸோ அதனால 50 ஜூல்ல உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா எலக்ட்ரான் சுத்தமா லிபரேட் ஆகாது. அதுதான் நான் நம்பர் லாஜிக்ல 5th லைனா எழுதியிருப்பேன். நீங்க கொடுக்குற லைட் எனர்ஜி 70 ஜூலா இருந்தா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும், மூவ் ஆகும். இதை 4th லாஜிக்கா எழுதிருப்பேன். இந்த நம்பர் லாஜிக் கிளாரிட்டி சூப்பரா கொடுக்குப்பா. இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துரும். பாருங்களேன், கைனட்டிக் எனர்ஜி அதிகமாகணும்னா லைட் எனர்ஜியை தான் அதிகப்படுத்தணும். கைனட்டிக் எனர்ஜிக்கும் இன்டென்சிட்டிக்கும் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இன்டென்சிட்டி எலக்ட்ரானோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். இப்ப நான் இந்த லைட் யூஸ் பண்றேன், இங்க வைக்கிறேன், ஒரு எலக்ட்ரான் வெளியே வருது. இங்க வைக்கிறேன் 2 எலக்ட்ரான். இங்க வைக்கிறேன், இன்டென்சிட்டி ரைஸ் ஆகி 50 எலக்ட்ரான். இங்க வைக்கிறேன், இன்டென்சிட்டி ரைஸ் ஆகி 100 எலக்ட்ரான். இங்க வைக்கிற இன்டென்சிட்டி ரைஸ் ஆகி 150 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. ஆனால் என்ன அர்த்தம், எனர்ஜி 30 ஜூல் தான். லைட் எனர்ஜி 30, 100, எலக்ட்ரான் வெளியே வரதுக்கு 70 போக ரிமைனிங் கைனட்டிக் எனர்ஜி 30 தானே. நிறைய எலக்ட்ரான் வரப்ப கைனட்டிக் எனர்ஜி ரைஸ் ஆயிருச்சுன்னு சொல்ல முடியல. அதுதான் லா ஆஃப் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல 3rd பாயிண்டா நான் எழுதி முடிச்சாச்சுப்பா. அடுத்து என்ன, அடுத்து நம்ம வந்து தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியை வச்சு இன்னும் கொஞ்சம் ஈக்குவேஷனை என்ஹான்ஸ் பண்ணிடுவோம். இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினா ரிசல்ட்டே வராது. இஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எலக்ட்ரான் லிபரேட் ஆகும், மூவ் ஆகாது. அப்ப h nu naught is equal to ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கு. இது அப்படியே இந்த இடத்துல ஃபில் பண்றேன்.
ஃபில் பண்ணி half mv² கண்டுபிடிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைனடிக் எனர்ஜிக்கு பதில் எப்ப வேணாலும் ஈவி நாட்டு மாத்திக்கலாம். இதுல இருந்து V0 ஐன்ஸ்டீன் கண்டுபிடிக்கிறாரு தியரிட்டிக்கலா வர V0 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறப்ப வர V0 தட் இஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்றேன். அதனால ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்கான ஒரு நல்ல எவிடன்ஸா இருக்கு, தியரிட்டிக்கல் எவிடன்ஸா இருக்கு. இதெல்லாம் போன கிளாஸ்லயே படிச்சிட்டோம்ப்பா. அகைன் நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல என்ன பண்ண அப்படின்னா சொதப்பல. ஓகே தானே? இப்ப இன்னொரு 10 ப்ராப்ளம் பெண்டிங் இருக்கு, அதை முடிச்சிருவேன். நான் போன கிளாஸ்ல இதெல்லாம் நடத்திட்டு உங்கள்ட்ட டவுட் கேட்டா நீங்க யாரும் எனக்கு எந்த டவுட்டும் சொல்லல, எல்லாருமே நோ டவுட்னு தான் சொல்லியிருந்தீங்க. அதனால நான் இப்ப ப்ராப்ளம்குள்ள போயிடுறேன், ப்ராப்ளம் முடிக்கிறேன். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க டவுட்னா என்ன பண்ணுங்க சொல்லுங்க, டவுட்டையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம்ல வந்து ஆக்சுவலா ப்ராப்ளம் நம்பர் நம்ம 29 வரையும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நாம ஆக்சுவலா 30ல இருந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்ளம் நம்பர் 30 மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்க்க போறதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மித்ததெல்லாம் என்ன அப்படின்னா சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஸோ முதல்ல ப்ராப்ளம் ஷேர் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம்குள்ளேயும் போயிடுறேன், அடுத்த பாயிண்ட் அடுத்து பேசுறேன். ஸோ இப்போ நேரா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 30க்கு போறேன். ஆக்சுவலா 29 வரை முடிச்சிருக்கேன். நீங்க நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் நம்பர் 30 எடுத்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் போட்டுருங்க. Photons of wavelength lambda are incident on a metal. The most energetic electron ejected from the metal are bent into a circular arc of radius capital R by a perpendicular magnetic field of having magnitude B. The work function of the metal is. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா லைட் படுதுல அதோட வேவ் லென்த் லாம்டாங்கிறாங்க. போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல லைட் பட்டு எலக்ட்ரான் லிபரேட் ஆகுது. லிபரேட் ஆன எலக்ட்ரான் சர்க்கிள் பாத்துல டிராவல் ஆகுது, ஏன்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாட்டினதுனால. அப்போ பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்கான கொஸ்டின் கிளியரா தெரியுது. அப்ப ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல இருந்து நாம என்ன பண்ணலாம்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படி இன்சிடென்ட் எனர்ஜி hν is equal to work function plus half mv². அவங்க ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா hν minus half mv² வந்துடும். கிவன் டேட்டால வேவ் லென்த் இருக்கு, அப்ப நியூக்கு பதில் c/λ மாத்திக்கலாம், மாத்திட்டேன். இப்ப எப்படியாவது அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சம க்ளூ கொடுத்துட்டாங்க. சின்ஸ் எலக்ட்ரான் மூவிங் இன் சர்க்குலர் ஆர்க் ஆஃப் ரேடியஸ் ஆர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் மூவ் ஆகுதுனாலே லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். இது மேக்னெட்டிசம்ங்கிற சாப்டர்ல எக்ஸ்பெரிமெண்ட் 3A படிச்சாச்சு. அதனால நான் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா எழுதுறேன், BQV sin θ. கிளியரா இருக்கு, பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்ட்டு. அதனால θ90 ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரான் சர்க்கிள் பாத்துல சுத்துதுன்னு சொல்லிட்டாங்க. எப்பெல்லாம் சர்க்குலர் மோஷன் வருதோ அப்பெல்லாம் இங்க சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்துடும். அதனால mv²/r எழுதியிருக்கேன். அப்ப லாரன்ஸ் ஃபோர்ஸ்னாலதான் இந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது. அதனால ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி V கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சா BQR/m வருது. எலக்ட்ரானுங்கிறதுனால Qக்கு பதில் ஸ்மால் ஈன்னு மாத்திட்டேன். அப்படியே இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்து இங்க ஃபில் பண்றேன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் psi is equal to hc/λ minus half m v²ங்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டேன். இப்ப நான் இந்த இடத்துல டிஸ்பிளே பண்றேன்ல, இதான் ஃபைனல் ஆன்சர். இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இல்ல, ஆப்ஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் கீழே பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணி 2ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். அப்ப 2 × 2 உங்களுக்கு 4ன்னு வரும். அதை உள்ள கொண்டு போயிட்டா 2² மாறிடும்.
மித்ததெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். இந்த 2 என்ன பண்ணிட்டேன்னா ஃப்ரண்ட்ல எழுதிட்டேன். ஆப்சன்ஸ்ல மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை எம் சஃபிக்ஸ் ன்னு டினோட் பண்ணிருப்பாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா மாத்திக்கலாம். ஆப்சன்ஸை ஷோ பண்ற வேற ஒன்றும் இல்லை. இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பயங்கர பாப்புலர் பா இந்த கொஸ்டின். ஏன்னா லிங்க்டு கொஸ்டின், டூயல் நேச்சரும் மேனடிசமும் லிங்க்டு. அதனால அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கு. இதோட ஆட்டம்ஸும் லிங்க் ஆகும். அந்த மாதிரி என்கிட்ட சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அது ஆட்டம்ஸ்ல நடத்துவேன். அப்போ உங்களுக்கு நம்பர் லாஜிக் வரும். நம்பர் லாஜிக்ல நடத்துவோம். அது அங்க வர்றப்ப நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது செம இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 30 ஓவர். நான் 31க்கு மூவ் பண்றேன். 31 ஒரு வகையில இம்பார்ட்டன்ட் தான். The work function for metal A, B and C are 1.92 electron volt, 2 electron volt, 5 electron volt respectively. The metals which will emit photoelectrons for a radiation of wavelength 4100 Armstrong is R. மூணு போட்டோ மெட்டல் இருக்குப்பா. மூணுக்குமே வேற ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன். அது மூணுலயும் ஒரே மாதிரியான லைட்டை பாஸ் பண்றாங்க. யார் போட்டோ எலக்ட்ரானை எமிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நாம பாஸ் பண்ற லைட்டோட எனர்ஜியை கண்டுபிடிப்போம். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. நியூக்கு பதில் சி பை லாம்டா. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10⁻34 போட்ட, சி லைட் ஸ்பீட் 3 into 10⁸. வேவ்லென்த் 4000 ஆம்ஸ்ட்ராங்க மீட்டருக்கு மாத்தி எழுதிட்டேன். எனர்ஜி ஜூல்ல வரும். இதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு 1.6 into 10⁻19 டிவைட் பண்ணா எனக்கு 3 எலக்ட்ரான் வோல்ட் வரும். நான் கொடுக்குற எனர்ஜி 3 எலக்ட்ரான் வோல்ட். பிளேட் ஏல எலக்ட்ரான் வெளியே வரதுக்கு 1.92 போதும். நான் 3 கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா பிளேட் ஏல இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். பிளேட் பில எலக்ட்ரான் வெளியே வரதுக்கு 2 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தேவைப்படுது. நான் 3 கொடுக்குறேன். அப்ப கண்டிப்பா எனக்கு என்ன ஆகும்னா பிளேட் பில இருந்து எலக்ட்ரான் வெளியே வரும். பிளேட் சில எலக்ட்ரான் லிபரேட் ஆகிறதுக்கான ஒர்க் ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரான் வோல்ட். நான் 3 தான் கொடுக்குறேன், 5ஓட கம்மி. அப்ப பிளேட் சில இருந்து உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு எந்த ரிசல்ட் வராது. அப்ப ஏ அண்ட் பி தான் என்ன ஆகும்னா வேலை செய்யும். இந்த ஸ்டைல் 30, 31 இந்த ஸ்டைல்ல நம்ம போன கிளாஸ்ல எந்த ப்ராப்ளமும் பார்க்கல. அதனால இந்த 2 ப்ராப்ளமும் இம்பார்ட்டன்ட். ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை ஹைலைட் பண்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கும். அதனால ப்ராப்ளம்ஸ்ல போனாவே உங்களுக்கு ஈஸியா என்ன ஆயிரும் அப்படின்னா ஓகே இதான் கான்செப்ட், இப்படிதான் பண்ணணும்னு ரிஜிஸ்டர் ஆயிடும். இதுக்கப்புறம் வர்றதுன்னா சிம்பிள் ப்ராப்ளம் தான். So I'm moving to 32. How many photons per second emitted from 50 milliwatts laser of 640 nanometer? Photons per second கேக்குறாங்கப்பா. போன கிளாஸ்லயே 13th ப்ராப்ளம், அப்புறம் 21, 22, 22வது ப்ராப்ளம், அங்கெல்லாம் இந்த போட்டான்ஸ் பர் செகண்ட்ஸ் பத்தி நடத்திட்டேன். போட்டான்ஸ் பர் செகண்ட்னா 1/t. பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலால இருந்து ஆரம்பிக்கணும். 1/t அது பவர் பை எனர்ஜி. பவர் 50 மில்லிவாட்ஸ் இருக்கு. எனர்ஜி இல்ல, அதுக்கு பதில் வேவ் லென்த் இருக்கு. வேவ் லென்த்தை எனர்ஜியா மாத்தணும். அப்ப எனர்ஜிக்கு பதில் வழக்கம் போல ஹெச் நியூ, நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்திட்டேன். பவர் 50 மில்லிவாட்ஸ் போட்டேன். வேவ் லென்த் 640 நானோமீட்டர் போட்டேன். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் போட்டாச்சு. சி லைட் ஸ்பீட் போட்டாச்சு. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர். இதான் கொஸ்டின் நம்பர் 32க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 33 மூவ் பண்றேன். Calculate the maximum kinetic energy and maximum velocity of photoelectron emitted when stopping potential is 81 for the photoelectric emission experiment. Stopping potential V0 கொடுத்துட்டாங்கப்பா. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேட்கறாங்க. நான் இப்போ கூட தியரி ரீவைண்ட் பண்றப்ப சொன்னேன் கைனடிக் எனர்ஜியை EV0 எப்ப வேணாலும் எழுதிக்கலாம். அப்ப கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு EV0. E வந்து 1.6 into 10⁻19. V0 வந்து 81 வோல்ட். போட்டா ஆன்சர் வந்துடும். இதான் கைனடிக் எனர்ஜி. பட் அது மட்டும் கேட்கல, வெலாசிட்டியும் கேட்டிருக்காங்க. அப்ப கைனடிக் எனர்ஜியோட இன்னொரு ஃபார்முலா ½ mv². இது வந்து v² கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? 2 times of 1.3 into 10⁻17/m. m மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அதை ஃபில் பண்ணிருக்கேன். v கண்டுபிடிச்சா வித்தின் ரூட்டுக்குள்ள வரும். ரூட் எடுத்தா ஆன்சர் கிடைச்சு. ஸோ 33 ஓவர். நெக்ஸ்ட் 34 போறேன். 34 calculate the energies of photons associated with following radiation.
அவங்க லைட்டோட ரேடியேஷன், அதாவது இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அந்த லைட்டோட எனர்ஜி என்னன்னு கேட்கிறாங்க. நான் எலக்ட்ரான் வோல்ட்ல எனர்ஜியை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால எனர்ஜியோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதுறேன். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு போடுறேன். இதுல எல்லா டேட்டாவும் போட்டா ஜூல்ல வரும். அதனால 1.6 into 10⁻⁻⁹ டிவைட் பண்ணி எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க விசிபிள் லைட் யூஸ் பண்றாங்க. அதோட வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க 413 நானோமீட்டர். அப்ப இங்க இருக்கிற லாம்டாவுக்கு பதிலும் 413 நானோமீட்டர்னு போட்டேன் பாருங்க. மற்றபடி பிளாங்க் கான்ஸ்டன்ட், லைட் ஸ்பீட்லாம் அப்படியே மெயின்டைன் பண்றேன். வேவ் லென்த்துக்கு பதில் 413 நானோமீட்டர். நானோனா 10⁻⁻⁹. நான் அவசரத்துல -19 போட்டிருப்பேன். பட் ஆன்சர் கரெக்டா எழுதிருப்பேன். இதை நீங்க கேன்சல் பண்ணிக்கணும். ரெண்டாவதா என்ன அப்படின்னா எக்ஸ்ரே ஆஃப் 0.1 நானோமீட்டருங்கிறாங்க. எக்ஸ்ரேவோட வேவ் லென்த் என்ன உங்களுக்கு 0.1 நானோமீட்டர். அப்ப இந்த இடத்துல 0.1 நானோமீட்டர் போடணும். அப்ப 10⁻⁻9 அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், மாத்திக்கிறேன். நான் -19 போட்டேன். மூணாவதா ரேடியோ வேவ் ஆஃப் 10 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேவ் லென்த் லாம்டாவுக்கு பதில் நீங்க 10 மீட்டர் போடணும். போட்டு எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க ஜூல்ல கூட ஆன்சர் எழுதலாம். பட் நான் எடுத்த புக்ல இது எலக்ட்ரான் வோல்ட்ல மாத்தி இருந்தாங்க. அதனால நானும் என்ன பண்ணிட்டேன்னா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திட்டேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கப்பா. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இப்ப இதுவரையும் பார்த்த கொஸ்டின்ஸ்ல ஏதாவது டவுட், தியரியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. காயத்ரி 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 फोन कर रहा हूँ. ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. பாத்துக்கங்க, ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. பர்டிகுலரா ப்ராப்ளம் நம்பர் 30 புரியுதான்னு பாருங்க, 31 புரியுதான்னு பாருங்க, 30, 31 கிளியரா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, நான் நெக்ஸ்ட் மூவ் பண்றேன். போறேன். A 150 watts lamp emits light of mean wavelength 5500 Armstrong. If the efficiency is 12%, find out the number of photons emitted by the lamp in 1 second. அப்ப number of photons per second கேட்டிருக்காங்க. number of photons per second 1 by small t. 1 by small t ஓட ஃபார்முலா பவர் பை எனர்ஜி. பவர் பிரச்சனை இல்ல, 150 வாட்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனர்ஜி கொடுக்கல. அதுக்கு பதில் வேவ் லென்த் இருக்கு. அப்ப எனர்ஜிக்கு பதில் ஹெச் நியூன்னு மாத்திர, நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்திட்டா இப்ப எல்லா டேட்டாவும் போட்டா ஆன்சர் வந்து. ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், நீங்க பர்ச்சேஸ் பண்ண அந்த லேம்போட பவர் 150 வாட்ஸா இருந்தாலும் 12% எஃபிசியன்சி தான் இருக்கு. 12% எஃபிசியன்சினா என்ன அர்த்தம்? 150 வாட்ஸ் லேம்பு 150 வாட்ஸ் பிரைட்னஸ்ல வேலை செய்யாது. இந்த பிரைட்னஸ்ல தான் வேலை செய்யும். இப்படி ஏதாவது பெர்சன்டேஜ் எஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த பெர்சன்டேஜ் எஃபெக்டை நீங்க பவர் பக்கத்துல சேர்த்துக்கலாம். நீங்க நம்ம போன கிளாஸ் பார்த்த 13th ப்ராப்ளம் ரெஃபர் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி அங்கேயும் ஒரு பெர்சன்டேஜ் எஃபெக்ட் இருக்கு. அவ்வளவுதான், டேட்டா போட வேண்டியதான். பவர் 150 வாட்ஸ், பெர்சன்டேஜ் எஃபெக்ட் சேர்த்துட்டேன், ஹெச்சி ப்ரீ டிஃபைன் நம்பர் போட்டாச்சு,
வேவ் லென்த் 5500 ஆம்ஸ்ட்ராங், அதை மீட்டருக்கு மாத்திட்டேன். சிம்பிளிபிகேஷன் உன்னோட பொறுப்பு, கவனமா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கோ. ஸோ இதோட என்ன ஆயிடுச்சுன்னா 35. ஸோ அடுத்து 36. How many photons of frequency 10^14 Hz will make up 19.86 joule of energy? கவனமா இருக்கணும்ப்பா. வெறும் போட்டான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டான்ஸ் பர் செகண்ட். போட்டான்ஸ் பர் செகண்ட்ஸ்னா 1/t, ஃபார்முலா பவர் பை எனர்ஜி. ஆனா இப்ப கேட்டிருக்கிறது வெறும் போட்டான். அதனால இந்த செகண்ட்ஸை மல்டிப்ளை பண்றேன். அப்ப பவர் இன்டு செகண்ட்ஸ்னு வந்துடும். பவர் இன்டு செகண்ட்ஸ்னா வாட் செகண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆர் ஜூல்னு சொல்லலாம். அந்த ஜூல் ரெடிமேடா இருக்கு பாருங்க, 19.86, அது போட்டேன். கீழே இன்னொரு எனர்ஜி இருக்கு, அதுக்கான ஃபார்முலா ஹெச் நியூ. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதை எழுதிட்டேன். ஃப்ரீக்வன்சிக்கு பதிலா அவங்க கொடுத்துருக்கிறத போட்டேன். ஏன்னா ஃப்ரீக்வன்சியை வச்சு ஒரு எனர்ஜி வரும், பவரை வச்சு ஒரு எனர்ஜின்னு 2 எனர்ஜி இருக்கு. அதனால கவனமா இருக்கணும். சொல்யூஷன் பார்த்தாவே உனக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகே, போட்டான்ஸ் பர் செகண்ட்ல ஒரு சின்ன ட்விஸ்டோட ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான் இது. 36 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. சிம்பிள் தான்ப்பா. போட்டான்ஸ் பர் செகண்ட்ஸ்னு வரப்ப கேஷுவலா அது மூவ் ஆயிடும். வெறும் போட்டான்னு வரப்ப இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய கட்டாயம். So 36 over. Next 37. When a light of frequency 9 into 14 Hz is incident on a metal surface, photoelectrons are emitted with maximum speed of 8 into 10^5 meter per second. Determine the threshold frequency of the surface. வந்து படுற லைட்டோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க, வெளியே வர எலக்ட்ரானோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, threshold frequency கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நான் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை பயன்படுத்துறேன். இன்சிடென்ட் எனர்ஜி H nu is equal to work function plus half mv². இதுல இருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா H nu minus half mv² வந்துடும். நியூ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 9 into 10^14. அதை எழுதிட்டா H பிளாங்க் கான்ஸ்டன்ட் போட்டேன். half m-க்கு பதில் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டேன். v-க்கு பதில் வெலாசிட்டி ஆஃப் ஆர் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் 8 into 10^5, அதையும் ஃபில் பண்ணிட்டேன். சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். பட் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கிறது threshold frequency. ஒர்க் ஃபங்க்ஷன் சைக்கு பதில் H nu நாட்னு எழுதலாம், is equal to 3.03 into 10⁻⁻19. இதுல இருந்து நியூ நாட் கண்டுபிடிச்சா 3.03 into 10⁻⁻19 by பிளாங்க் கான்ஸ்டன்ட் H வந்துடும் 6.6 into 10⁻34. சால்வ் பண்ணா ஆன்சர் வந்துடும். இது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா. இந்த ஈக்குவேஷனை நான் அடுத்த ஸ்டேஜ்ல அப்டேட் பண்றேன். எப்படின்னா டேட்டா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன். பொதுவா இன்சிடென்ட் எனர்ஜி H நியூவா, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா H நியூல நியூ போட்டுருவேன். வேவ் லென்த் கொடுத்தாங்கன்னா hc/λன்னு மாத்தி வேவ் லென்த் போடுவேன். நம்ம போன கிளாஸ்ல பார்த்த 11th ப்ராப்ளம், அதுக்கப்புறம் 14th ப்ராப்ளம், இதெல்லாம் ஒரு ரெடிமேட் ஃபார்மட் கொடுக்குறாங்க எனர்ஜி. அப்படி ரெடிமேட் ஃபார்மட் கொடுத்தாங்கன்னா அதை பயன்படுத்திக்குவேன். எனர்ஜியே 0.5 எலக்ட்ரான் வோல்ட், 0.6 எலக்ட்ரான் வோல்ட்னு எனர்ஜியே டைரக்டா கொடுத்துட்டாங்கன்னா அதை பயன்படுத்திக்குவேன். என்ன இருக்கோ டேட்டா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த H நியூ அப்படிங்கிற ஃபார்முலாவை மாத்துவேன். பொதுவா ஒர்க் ஃபங்க்ஷனோ threshold frequencyயோ threshold wavelengthோ கேட்டாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கும். டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்னாலும் சரி, சிங்கிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம்னாலும் சரி. டேட்டா ரெகக்னைசேஷன் அண்ட் ஆல்சோ டிமாண்ட் என்ன, இதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டா ஈஸியா மாறும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 37 ஓவர். சிம்பிள் ப்ராப்ளம் தான்ப்பா, சிம்பிளா தான் வரும். இந்த 11ல இருந்து 21, 22 வரையும் தான் என்னது திங்கபிள். கொஞ்சம் நிறைய பொறுமையா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். இப்ப 38 போறோம். When a 6000 Armstrong light falls on the cathode of a photo cell and produced photo emissions, if a stopping potential of 0.8 volt is required to stop emission of electron, then determine. First one frequency of light.
வேவ் லென்த் இருக்குப்பா, அதை வச்சு ஈஸியா ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா என்ன? நியூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாம்டா. சி 3 இன்டூ 10⁻8. லாம்டா எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 6000 ஆம்ஸ்டாங். ஆம்ஸ்டாங்க மீட்டருக்கு மாத்திட்டா சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிச்சாச்சு. செகண்ட் ஒன், எனர்ஜி ஆஃப் இன்சிடென்ட் போட்டான். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. ஹெச் 6.6 இன்டூ 10⁻−34. ஃப்ரீக்வன்சி இப்பதான் கண்டுபிடிச்சார். 5 இன்டூ 10⁻14. சால்வ் பண்ணா 33 இன்டூ 10⁻−20 ஜூல்னு வருது. அதை 1.6 இன்டூ 10⁻−19 மல்டிப்ளை பண்ணி எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திட்டா which is 2.06 electron volt. செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. மூணாவது ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி கேத்தோட் மெட்டீரியல் கேட்கிறாங்க. அப்ப இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு ஃபார்முலா எழுதுறேன். இதுல இருந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா ஹெச் நியூ மைனஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு வரும். ஹெச் நியூ இவங்க கண்டுபிடிச்சாச்சு 2.06 எலக்ட்ரான் வோல்ட் இன்சிடென்ட் எனர்ஜி. ஹாஃப் எம்பி ஸ்கொயர் வேணும். ஹாஃப் எம்பி ஸ்கொயர்ங்கிறது கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எப்பயுமே நீங்க இ வி நாட்னு எழுதலாம். ஈனே எழுதிட்டேன். வி நாட்டுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன்னா 0.8 வோல்ட்னு போட்டேன். அப்ப ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் 0.8 வோல்ட்னு 0.8 எலக்ட்ரான் வோல்ட் நீங்க போடுறேன். போட்டா எனக்கு வந்து 1.26 எலக்ட்ரான் வோல்ட்னு ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சு. நாலாவதா என்ன கேட்டிருக்காங்கன்னா தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க் ஃபங்க்ஷன் இருந்தா தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட். இதுல இருந்து தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி நியூ நாட் கண்டுபிடிச்சா ஒர்க் ஃபங்க்ஷன் பை ஹெச்னு வரும். ஒர்க் ஃபங்க்ஷன் 1.26 எலக்ட்ரான் வோல்ட்னு இருந்தது. ஃப்ரீக்வன்சியை நான் எஸ்ஐ யூனிட்ல தான் எழுதணும். அதனால வந்து எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாத்திரம் ஹெச்சுக்கு பதில் பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ போட்டு ஆன்சர் இருக்கு. அஞ்சாவது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அஞ்சாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேட்கிறாங்க. எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ஆல்ரெடி இங்க கண்டுபிடிச்சோம் பாரு. அதை அப்படியே திருப்பி என்ன பண்ணிக்கலாம்னு எழுதிக்கலாம். இதான்ப்பா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது ஒரு சிஸ்டமேட்டிக் கொஸ்டின். எல்லா டேட்டாவையும் ஒன்னா கண்டுபிடிக்க சொல்றது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டெப் மார்க் நிறைய கிடைக்கும். எது கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கெல்லாம் மார்க் கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா ஃபுல் மார்க் வந்துடும். நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் என்சிஆர்டி எக்ஸாம்ல அப்பப்ப வந்திருக்கு. நம்மளுக்கு மேக்சிமம் டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் ரொம்ப பாப்புலர். அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொடுத்து இது மிஸ்ஸிங் அதை கண்டுபிடி அப்படின்னு சொல்றதுதான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு கொஸ்டின் ஒரு மாதிரி இருக்கும். இந்த நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட்ல தான் கொஞ்சம் ரிப்பீட் ஆன மாதிரி பண்ணியிருப்பான். மற்றபடி எல்லாம் ஒன்னு ஒரு டிமாண்ட் ஒரு மாதிரி கிவன் டேட்டா அப்படிதான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. நாம ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஈக்குவேஷன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாறாது. பட் அதுக்கப்புறம் டேட்டா ஹேண்ட்லிங் அதை சால்விங் பண்றது எல்லா ப்ராப்ளத்திலயும் ஒரே மாதிரி இருக்காது. ஒன்னு ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஸோ 38 ஓவர். Next 39. A 3310 Armstrong photon liberates an electron from a material with the energy 3 into 10⁻−19 joule, while another 5000 Armstrong photons ejects an electron with the energy 0.972 into 10⁻−19 joule from the same material. Determine the value of Planck constants and threshold wavelength of the material. இது ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். சிச்சுவேஷன் 1ல இந்த லைட் யூஸ் பண்றாங்க. அப்ப வெளியே வர எலக்ட்ரானோட எனர்ஜி கொடுத்துருக்காங்க. சிச்சுவேஷன் 2ல வேற லைட் யூஸ் பண்றாங்க. அப்ப வெளியே வர எலக்ட்ரானோட வேற எனர்ஜி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி பிளாங்க் கான்ஸ்டன்ட் கேட்கறாங்க. சால்வ் பண்ணா அந்த நம்பர் தான் வரும். இந்த 6.63 2 into 10⁻−34 அந்த நம்பர் தான் வரும். ஆனா அதை நம்ம சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் எழுதுறேன். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். நியூக்கு பதில் என்ன பண்றேன்னா சி பை லாம்டா போட்டேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்டா கைனடிக் எனர்ஜின்னு எழுதுறேன். ஹெச்சி ரீடைன் பண்றேன். இப்ப ஹெச்சுக்கு பதில் நீங்க நம்பர் போட்டக்கூடாது. இதுல ஹெச் டார்கெட் நாம கண்டுபிடிக்கணும். அதனால அந்த ப்ரீ டிஃபைன் நம்பர் போடக்கூடாது. லாம்டாவுக்கு பதில் 3310 ஆம்ஸ்டாங்னு சிச்சுவேஷன் 1ஓட வேவ்லென்த் போட்டேன். ரெண்டாவது சிச்சுவேஷன்ல 5000 ஆம்ஸ்டாங் அந்த நம்பர் போட்டேன்.
ஒர்க் ஃபங்க்ஷன் அன்னோனா இருக்கு, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி ரெடிமேடா கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டேன். செகண்ட் சிச்சுவேஷன்லயும் ரெடிமேடா இருக்கு 0.927 × 10⁻⁻19, அதை அப்படியே போட்டேன். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்றப்ப ஹெச்சி 10⁻−10 இதெல்லாம் காமனா வெளியே எடுத்துறோம். 10⁻−10 மேல கொண்டு போயிருக்கேன், மித்ததெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். மைனஸ் பண்றப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆயிடும். இதுல இருந்து இதை கழிக்கிறப்ப 2.073 × 10⁻−19 வருது. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி ஹெச்சி கண்டுபிடிச்சா எனக்கு 2.03 × 10⁻25 வருது. ஹெச் கண்டுபிடிச்சா 2.03 × 10⁻25 /c லைட் ஸ்பீட் 3 × 10⁻8. சிம்பிளிஃபை பண்ணா 6.62 × 10⁻34 வருது. இது அப்படியே ஈக்குவேஷன் 1லயோ இல்ல ஈக்குவேஷன் 2லயோ சப்ஸ்டிடியூட் பண்ணா ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். நான் நேரா ஈக்குவேஷன் 1ல கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப ஹெச்சுக்கு பதில் இங்க கிடைச்ச நம்பர் 6.62 × 10⁻34. சிக்கு பதில் லைட் ஸ்பீட் 3 × 10⁻8. வேவ்லென்த் அதே நம்பர் மெயின்டைன் பண்றேன். இஸ் ஈக்குவல் டு psi plus 3 × 10⁻−19 ஜூல். இதை சால்வ் பண்ணா 6 × 10⁻−19 ஜூல்னு வருது. இதை இங்கிட்ட கொண்டு வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா 3 × 10⁻−19 ஜூல்னு வருது. நம்மளா ஒரு நம்பர் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கு போட முடியாது. when they request பிளாங்க் கான்ஸ்டன்ட்னா கண்டுபிடிச்ச நம்பரை தான் நீங்க அடுத்த சிச்சுவேஷன்ல போடும். ஸோ கொஸ்டின் நம்பர் 39 கடைசி கொஸ்டின் பா. கொஸ்டின் நம்பர் 40. சாரி, ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்களா தெர்சோல்டு வேவ்லென்த் கேட்டிருக்காங்களா? தெர்சோல்டு வேவ்லென்த் தான் கேட்கறாங்க. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா வேவ்லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஒர்க் ஃபங்க்ஷன் psi is equal to h nu naught. நியூ நாட்டுக்கு பதில் c/λ0. இதுல இருந்து λ0 கண்டுபிடிச்சா hc by 3 × 10⁻−19 வருது. வழக்கம் போல ஹெச்சுக்கு பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ, சி லைட் ஸ்பீட் வேல்யூ, அந்த நம்பர் எல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். ஸோ முடிஞ்சிருச்சு. கொஸ்டின் நம்பர் 39. கொஸ்டின் நம்பர் 40. UV light of wavelength 1800 Armstrong is incident on a lithium surface whose threshold wavelength 4965 Armstrong. Determine the maximum energy of the electron emitted. நம்ம நோட்ஸ்லயே 6th ப்ராப்ளம் பாருங்களேன், இதே மாதிரி இருக்கும். அங்க நம்பர் இருக்காது, சிம்பிள் இருக்கும். இங்க நம்பர் இருக்கு. வந்து பர லைட்டோட வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க, தெர்சோல்டு வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேட்கறாங்க. இன்சிடென்ட் எனர்ஜி h nu is equal to work function plus half mv². இதுல இருந்து half mv² கண்டுபிடிச்சா h nu minus work function வரும். ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு பதில் h nu naught. வேவ்லென்த் கிவன் டேட்டால இருக்கிறதுனால நியூக்கு பதில் c/λ மாத்திரம், நியூ நாட்டுக்கு பதில் c/λ0 மாத்திரம், ஹெச்சிசியை வெளியே எடுத்துட்டேன். இப்ப எல்லா டேட்டாவும் போட்டா ஆன்சர் வந்துடும். கொஸ்டினை செக் பண்றேன். இன்சிடென்ட் வேவ்லென்த், அதாவது லைட்டோட வேவ்லென்த் 1800 ஆம்ஸ்ட்ராங். பிளேட்டோட தெர்சோல்டு வேவ்லென்த் வந்து 4965 ஆம்ஸ்ட்ராங். இது ரெண்டையும் இங்க ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். பாருங்க, h 6.6 × 10⁻34. C light speed 3 × 10⁻8. 1/λ பதில் என்ன அப்படின்னா 1800 ஆம்ஸ்ட்ராங். அந்த இன்சிடென்ட் வேவ்லென்த் போட்டேன். இங்க தெர்சோல்டு வேவ்லென்த் போட்டிருக்கேன். 10⁻−10 வெளியே எடுத்துட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண, சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு கைனடிக் எனர்ஜி ஜூல்ல வரும். தேவைப்பட்டா எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்திக்கலாம். ஸோ முடிஞ்சிருச்சுப்பா. இதுக்கு அடுத்த டைட்டில் டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர். அது நம்ம சண்டே கிளாஸ், அதாவது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 38 ப்ராப்ளம் நடத்திருக்கேன். ஏன்னா ப்ராப்ளம் நம்பர் 15 நம்மளுக்கு கிடையாதுன்னு ரெஃப்யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் நடத்தினதுக்கு அப்புறம் படிப்போம்னு சொல்லியிருக்கேன். டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் ஆல்மோஸ்ட் அடுத்த கிளாஸ்ல முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமும் நான் சில JEE 2023 ப்ராப்ளம்ஸ் டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல மட்டும் நடத்துவேன். டுயல் நேச்சர் ஆஃப் ரேடியஸ் எல்லாம் நிறைய நடத்திட்டேன், தேவையில்ல. இதே ஸ்டைல் தான் இங்க வரும். டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்ல என்ன பண்ணலாம், அது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஒரு கிளாஸ்ல டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் முடிஞ்சாலும் ஒரு சில போர்ஷன் வந்து அடுத்த வாரத்துக்கு லைட்டா என்ன ஆகும்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்ப ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்டும் போட்டு நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். நோ டவுட் சேட் பண்ணிட்டு லாக் அவுட் ஆயிக்கணும். நான் செக் பண்ணிக்கிறேன்.
பார்த்துட்டு சொல்லுங்க. வேக வேகமா சொல்லிட்டு லாக் அவுட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூப்பா. பார்த்துட்டு சொல்லுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேப்பா. யாரும் டவுட் எதுவும் கேட்கல. நான் கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்றேன். மீட்டிங் ஸ்டாப்.